ஹலோ, வணக்கம். நடராஜ சார் சுந்தரம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார் சார் நீங்கள் எந்த ரோட்டரி கிளப் சார்? ரோட்டரி கிளப் கிளிநொச்சி நகரம். வெல்கம் சார். வெல்கம் சார். வெல்கம் வெல்கம் வெல்கம். வணக்கம் ராஜகோபாலன் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ரோட்டரி கிளப் சிவகாசி. வெரி குட் சார். வெல்கம் சார். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சார் நல்லா இருக்கும் சார். எந்த கிளப் சார்? ஒரு நிமிஷம் சார். வணக்கம் சங்கர் சார். வணக்கம் சங்கர் சார். வணக்கம் தினேஷ். தினேஷ் சார் இன்னும் அப்பதான் ஆடியோ வரார். சார் தினேஷ் சார் வணக்கம். ஹலோ ஹலோ. வெல்கம் சார். வணக்கம். வணக்கம் தினேஷ். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். கிளிநொச்சில இருந்து வந்து. வெரி குட் வெரி குட். பிரசிடென்ட் நடராஜ். எஸ் சார். பாஸ்ட் பிரசிடென்ட் மகாலிங்கம் பத்மநாதன் வந்து ஒரு கரண்ட் அசிஸ்டன்ட் கவர்னர். வெல்கம் வெல்கம் சார். வெரி குட் சார். வெல்கம் சார். Thank you very much for your welcome. Yeah sir. சார் டீம் நம்ம வந்து ஷார்ப்பா 6 o'clock மீட்டிங் சொல்லியிருக்கோம். நம்ம கவர்னர் ஜமீர் பாஷா ரோட்டரி 3000 கவர்னர் வந்து ஜாயின் பண்றார். ஸோ மீட்டிங் அஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் அட்ரஸ் அண்ட் ஆல்ரெடி 3000 கவர்னரோட ஸ்பீச் ஒரு 5 minutes. தென் ஓவர் டு ஸ்பீக்கர் கெஸ்ட் ஸ்பீக்கர் முகமது சாரி COVID-19 பற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க. தென் வந்து காமனாக ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் பேசுகிறாங்க. ஸோ கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் இருக்கும். மீட்டிங் ஆரம்பிச்சோன்னா எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிவிடுவோம். தென் வந்து கொஷின் ஆன்சர் செஷன் வரது முன்னாடி நீங்கள் சேட் பாக்ஸில் வேணும்னா நீங்கள் சேட் பாக்ஸில் கொஷின் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் திருப்பி மியூட் பண்ணி கொஷின்ஸ் நீங்கள் கேட்கலாம் ரெடியாக அவங்கள்ட்ட. ஸோ 7:15 மீட்டிங் வந்து முடிஞ்சிடும். 7:15 to 7:30 முடிச்சிடும் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த அஜெண்டா டுடே. ஸோ பீப்புள்ஸ் ஆர் ஜாயினிங்.
ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம 6 o'clock ஷார்ப்பாக மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ராஜ் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் கேக்குதா சார் கோஹோஸ்டாக மாற்றிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 minutesல ஒரு கவர்னர் வரேன்ட்டாரு. சரி 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 நீங்கள் வேறு யாரும் நடுவில் இது சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறவங்க மட்டும் வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் வரும்போது யாரும் அன்மியூட் பண்ணலான்றதை மட்டும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. நானும் பார்த்துக்கிறேன். ஓகேங்க சார். ஓகே. இது லைட் நேரா தலைக்கு நேரா அடிக்குதோ? இப்போ கரெக்டாக இருக்குது சார். கரெக்டாக இருக்கு. இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ விலகுனீங்கன்னா அதாகுது. அவர் தினேஷ் சார் ஜாயின் பண்ணிட்டாரு. வந்துட்டாரா? வந்துட்டார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். இவர் இது வீடியோ பார்த்தேன், தமிழ் வீடியோ பார்த்தேன். நீங்க சொன்ன இந்த சரி சரி தைராக்சின் அருள்சாமியா பேர் என்ன மறந்து போச்சு, சாரி. வேலுமணி தைரோகேர் வேலுமணி, சாரி. ஓகே ஓகே ஓகே. டாக்டர் வேலுமணி அவர். ஆமா டாக்டர் வேலுமணி. ஆமா. நடராஜ் எல்லாருடைய ஆடியோஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிருங்க. இல்ல சார், இப்போ மீட்டிங் ஆரம்பிக்கிறப்போ அன்மியூட் எல்லாத்தையும் மியூட் பண்ணிடலாம். சரி. இப்போ என்ன இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஓகே ஓகே. என்ன சார் ரெக்கார்டிங் போகுதா? குட் ஈவினிங் சிதன் சார். என்ன பாஸ் பிரசிடென்ட் பத்மநாதன் பாஸ் என்ன கேக்குறீங்க? இல்ல ரெக்கார்டிங் வந்து காட்டுது. சிதன் சார் குட் ஈவினிங். எஸ் குட் ஈவினிங் சார். இவர் போஸ்ட் போட்டுருக்காரு, ரெக்கார்டிங் போட்டுருக்காரு. ரெக்கார்டிங் போட்டுருக்கேன் சார். ஓகே 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 ஓகேங்க சார். நிமால்சன் எங்க நிமால்சன் வந்துட்டாரா? நிமால்சன், ஹலோ நிமால்சன். எஸ் சொல்லுவோம். எஸ் வணக்கம். என்ன மியூட் பண்ணிட்டு நிக்கிறீங்க? வணக்கம். முகத்தை காட்டுங்களேன். என்ன காட்ட மாட்டேங்க? மூத்த காட்டுறது பிரச்சனை இல்லை. பண்ணிடல. Hi Nimalshan, how are you? Good. President Nataraj Nimalshan வந்து ஒரு பாஸ்ட் பிரசிடென்ட். அவரும் இப்ப கரண்ட் ஏஜ் 2 கிளப்புக்கு 3 கிளப். வெல்கம் நிமல்சன் சார். வணக்கம். அவர் வந்து சுன்னாகம் ஹெரிடேஜ் கிளப் பேர் வந்து. ஓகே. இவங்க 2 பேருமே நார்த் ஜஃப்னா சைடுல. ஓகே வெரி குட். இந்தியா இப்ப எனக்கு என்னது திருச்சி பக்கம் அவங்களோட பார்க்க போகும்போது. வெரி குட். எந்த ஊர் அவருக்கு சொந்த ஊர்? யாருக்கு? சுன்னாகம். ஓகே ஓகே. சுன்னாகம். திருச்சி பக்கம் எந்த சொந்த ஊர்? இல்ல அவங்க ஜஃப்னா. நாங்க திருச்சியில இல்ல what I meant is கொலம்போல இருந்து எனக்கு உங்களுக்கு திருச்சி க்ளோஸ், ஜெயன் ஜஃப்னான்னு சொன்னேன். ஓகே. Jaffna Tirichy is closer than Colombo, no? Jaffna, Colombo, Tirichy. Jaffna Tirichy is closer than Colombo Tirichy, no? அதான் சொல்றேன். உங்களுக்கு க்ளோஸ். ஓகே. எங்கிட்ட கவர்னரும் ஜாயின் ஆவார் நேத்துல நான் சொன்னேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார்.
Hello, welcome, Jerome. Jerome Pathinathan. Good evening, sir. Good evening, welcome. Vanakkam. வணக்கம் சார், வணக்கம். யாரு? கிளைமேட் எப்படி இருக்கு ஸ்ரீலங்காவுல? கொலம்போல வந்து நார்மல் கிளைமேட்டா தான் இருக்குது. ஜப்னால எப்படி மழை பெய்யுது? ஈவினிங் நேரம் மழை பெய்ஞ்சு கொஞ்சம் நைட்டுக்கு. ஓகே ஓகே. கிடிஜி விஜய் மீட்டிங் டாக்டர்? No, I sent you a link. You just click on that, you can join. Hold on, I'll just check. President Nataraj, is there a password for this? No. No password. Login, Dr. Login button. Okay, anytime. Okay. One past district governor Vijay Kumaran, Dr. Vijay Kumaran is joining. Okay, welcome. Great. Past President Pats எப்படி அங்க ஜஃப்னால நிலைமை இப்ப? அன்மியூட் பண்ணுங்க. ஜஃப்னால அப்படி பெருசா பிரச்சனை இல்லை. இன்றைய மழை பெய்யுது எங்கட உள்ள பக்கல் நச்சு. மழை பெய்யுதா? இல்ல நான் இது கொரோனா பேஷண்ட் எதுவும் கூடுறாங்களா? இல்ல அப்படி இல்லை. ஜஃப்னால இல்லை. கொலம்போல தான் ஏறி போகுது இப்ப. கொலம்போல தான் அந்த நேவி பர்சனல்ஸ். இன்னைக்கும் பார்த்தேன் பெரிய நம்பர் ஒன்று வந்திருக்கு போல. வெரி ரேபிட் இன்க்ரீஸ். அதுதான் இப்ப இன்னைக்கு என்ன, இன்னைக்கு உள்ள கவுண்ட் என்னது இப்போதைக்கு? இப்ப இன்றைய கவுண்ட் வந்து 500 ஆடா. I will tell you now. Then 567. 180 positive patient from Navy. Yes, 180. 180 from Navy. And another 68 are from those on leave. Another 68. Really? Yeah. Oh, altogether. So don't know where and where they went. 112. Guest speakers joined. Speaker has joined. Good evening. Good evening, ma'am. Good evening, madam. Good evening. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? பிரமாதமா இருக்கேன். Thank you. பிரமாதமா இருக்கு. Governor ஸ்ரீலங்கா. Please from Jaffna. வணக்கம். Please from Jaffna. வணக்கம். கிளிநொச்சி. வணக்கம் Mr. Dinesh. I am Dinesh from Colombo. Aiboan. Tamil da. Aiboan. So you have been to Sri Lanka? Quite a few times actually. Oh, great. Okay. Being neighbors, how can we not? Great. How often have you been in India, Dinesh? I have a very close connection with India. I did my little bit of studies in schooling in India also after 83 riots. Oh, where did you study? Rajapalayam. Nice. Yeah, and I'm originally from Tirunelveli. Of course, my great grandfather came to Sri Lanka, settled down. So we all, even my grandfather was born and brought up in Colombo, or Kandy rather. Have you heard of the school called Nammavuru Global Schools in Tirunelveli? No, I don't know. You haven't? Well, you must look them up. What is the school you're talking about? What's the name? It's called Nammavuru Global Schools. It's a rather Nammavuru Global Schools. Hello, DRFC, Dr. Vijay. Hello, doctor. So, Nammavuru என்னது? Nammavuru Global Schools. Global Schools. Yes.
The thing is, I started a channel called Mamati Style, Okay. where I am talking of the Kural, all 1,330 of them, and Yes. I'm drawing global parallels to Okay. Alluvar's Kurals. And Nammuru Global Schools has collaborated with me because Good their evening, tenet Doctor. is based on Valluvam. Ah, great. That's Our You must governor see is them. team, I please, saw one or two minute. clips of yours. Our governor Mr. is joined. Selvam shared. Sir, 1 minute, sir. Our governor yeah. is joined. Welcome, governor. Oh, Vanakkam. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க Following you. நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. Very happy. Yeah, same with me. Nice to see you, my friend. வணக்கம் சார். co-host யாராவது இருந்தீங்கன்னா செந்தில் சுப்ரமணியம் will join in at some point and PCDC will join in at some point. வணக்கம். வணக்கம். Dr. Vijay, you are already in. Am I right? Who? I paid Karu, DG Karu. Yes. I'm here. வணக்கம் சார். Gopalakrishnan is there, yes. Yeah, this I am DRFC, Dr. Vijay. And Dr. Vijay Kumar from Marthandam, 2981 PDG. Yes, Vijay Kumar, welcome. Good evening. How are you? Good evening. Fine, thank you. Hi. Dr. Zamir Pasha, this is Dinesh Kumar from Sri Lanka. How are you, Dinesh? Nice to see you. Pleasure is mine too. Absolutely. You're sitting in a beautiful, serene, beautiful virtual background. Happy to see that. Yes. I'm a public image chairman of the district, so I have to set an example. Really doing a wonderful job of that, and I'm very, very happy. Governor Karu, how are you? Fine, Dinesh. How are you doing? About 34 people so far. Yeah. Who is this coming from Hawaii? Hawaii is the mobile, I think, sir. What is happening to our Salim? Salim. One that started. Oh, Hawaii. Wuhan is in. Doctor, somebody is logging from China. Yeah. Mr. Corona is joining. Honestly. This must phone what BC. BC is before Corona. 2019 BC. Before Corona. Very, Hello, doctor. very busy who that is Hawaii. Hi, Roy. How are you? Fine. How are you? I'm all. Dinesh. Hi. How are you? Hi. Hi, Amalan, Ravi Shankar. Nice to see you. Hi. Good evening, Dr. Gokul. How are you? I saw Madhav Manohar. Good evening. How are you? Hello, Doctor. How are you? What time? Gokul, how are you keeping? Karnavaran sir, good evening. I'm Governor from Sri Lanka. Good evening, doctor. Good evening, doctor. President, what time are we starting? Yeah. 2 minutes, doctor. We will start. Other two presidents. Hi. Shall we start now? Adimulam, welcome. Adimulam. Hi, Doctor. Hi, good evening, sir. How are you? Where are you? I'm just trying to look. Adimulam is covered his face. We are not showing his face. Oh, yes. So far, we are. Good evening, Dr. Gokul. Doctor, good evening. Gokul, how are you? Nice to see you. There are so. Fine, Selva here. Selva, are you recording this? Nataraj, are you recording this? Yes, sir. Recording is ongoing. Yes, multi-district 1, and you need to record this. Sure, sir. Already we have started, sir. Please. Yeah, team, 1 minute Our more. Governor, Dr. Zamir Basa, and Governor from Sri Lanka, Mr. Karnavaran has joined. Where is Professor Dr. Sheikh Salim? Yeah. What is happening to Dr. DG Salim? Sheikh Salim. Good evening, Karnavaran. Governor. Good evening, Governor. Oh, welcome. Thank you. How are you? Fine. Karnavaran, you know, he belongs to Trichy. I know. Google, I know. Yes. Team, 1 more minute. Whenever I come to Trichy, I never miss a couple of meetings. Yes. Hello, Governor. Hello. Hi, Adi. Hi.
Hello, Governor. PDG Rajkumar is also here. Good evening, PDG. Good evening, DG. Yes. Zamir. How are you? I can see you. Yes, sir. Welcome. Yes. Thank you. My pleasure. I see you every day. Times, at least 3-4 times in various meetings. We can meet virtual meetings now. That is going to be the order of the day. Yeah, that's right. Vanakkam Gopalakrishnan, PDG, Gokul. Time is, shall we start? Gop sir, good evening. DG Sheikh, is he? Yeah. Good evening, team. Sorry, time is 6:05. Good evening, friends. Good evening to everyone. Governor Dr. Zamir and Governor Karu. Good evening, Gopal sir. Good evening. Nataraj from Phoenix. Good evening. Yeah. Shall we start, sir? Good evening, team. Selva sir, you can acknowledge my voice, please. Selvakumar sir. Yes, I am here. Yeah, sir. Can I start? Yeah. Good evening to all. This is Nataraj Sundaram from Rotary Club of Trichy Phoenix, President. And this COVID-19, we are planning to start good virtual meetings with good celebrities and நல்ல ஒரு பேச்சாளர்கள், நல்ல ஒரு சமுதாயத்தில் உள்ள முக்கியமான நபர்களுடன் சேர்ந்து ஒரு நல்ல மீட்டிங் ஒன்று 3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து நம்மளோட ரோட்டரி 3000 அண்ட் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3212, 3220 3 டிஸ்ட்ரிக்டும் சேர்ந்து பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி நம்ம கவர்னர்கிட்ட பர்மிஷன் கேட்டப்போ இமீடியட்டாக உடனே பண்ணுங்கன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாரு. அதே மாதிரி மித்த 2 டிஸ்ட்ரிக்ஸோட கவர்னரும் இமீடியட்டாக வந்து ஓகே பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம், நம்ம 3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்கரன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஐ வெல்கம் ஆன் பிஹாஃப் ஆஃப் ரோட்டரி ஃபீனிக்ஸ் அவர் கவர்னர் மிஸ்டர் Zamir Basha. Welcome doctor, welcome governor, and Mr. Karunakaran sir, Rotarian Karunakaran, district governor 3220, and 3212 governor Mr. Shamim Salim. I welcome you all, and our Rotary below members and PDGs and AGs and all top officials. I welcome you all, and I welcome our special guest Mamati Chari ma'am. நமக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுக்க கேட்ட உடனே சரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் இது மாதிரி நம்ம கண்டினியூஸாக ரெகுலராக பண்ணிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆதவன், தைரோ கேர் வேலுமணி சார் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பெரிய தொழிலதிபர்கள், முக்கியமான தலைவர்கள்லாம் நம்ம வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கவர்னர் சார்பாகவும் எல்லா சார்பாகவும் தெரிவிச்சுட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஓவர் டு செல்வகுமார் சார், over to Governor addressing and launching our Stronger Together. Thank you. ரோட்டரி வணக்கங்கள். அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அதுவும் மானுட சேவை செய்யும் ரொட்டேரியனாக பிறப்பது அதைவிட அரிது. அப்படிப்பட்ட இங்க குழுமிருக்கக்கூடிய அனைத்து மாவட்டம் 3000, மாவட்டம் 2981 மற்றும் நமது அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் வந்திருக்கக்கூடிய அனைத்து ரொட்டேரியன்களுக்கும் எங்களுடைய ரோட்டரி வணக்கங்களை, நன்றி கலந்த வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஏழைக்கு உணவளித்தல், கல்வி அளித்தல் மற்றும் பிணி நீக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், அதுவும் இந்த பேரிடர் சமயத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த அரும்பெரும் சேவைகள் பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவைகளையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் பொதுமக்களின் சார்பாக உங்களை வரவேற்றுகிறேன். இப்படிப்பட்ட இந்த கூட்டங்கள் நிச்சயமாக நம்மிடையே ஒரு வலுவான பிணைப்பினை உருவாக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பை virtual meetings, e-meetings, webinars and all these Zoom images
to see you all right at home, miles apart yet heart to heart. நாம் அனைவரும் இதயங்களால் இணைந்திருக்கின்றோம். நம்முடைய கருத்துக்கள் ஒருமித்திருக்கின்றன. ஆக இவை அனைத்தையும் தோற்கக்கூடிய நமது ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி, ஃபீனிக்ஸ் 2981 அண்ட் ஸ்ரீலங்கா உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்கின்றேன். அது மட்டுமன்றி இல்லாமல் இன்று என்னுடைய கூட இருக்கக்கூடிய என்னுடைய பேட்ச்மேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் Rotarian Karnagaran from Colombo and the district governor Rotarian Sheikh Salim. இவங்க ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு மிக அருமையான பேரிடர் சமயத்திலான உதவிகளை மனம் திறந்து தாராளமாக அவர்களுடைய அனைத்து ரொட்டேரியன்களையும் உற்சாகப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இப்பொழுது வேண்டியது நமக்கு there is always mental imbalance. இது முக்கியமா இது சொல்லுவாங்க, ஒரு மருத்துவமனைக்கு சென்று பார்த்தாதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தின் அருமை தெரியும், அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களை பார்க்கும் பொழுது. இரண்டாவதாக, ஒரு சிறைச்சாலைக்கு சென்றால்தான் சுதந்திரத்தின் அருமை தெரியும், அங்கே உள்ள இருக்கக்கூடிய 4 சூழலை எப்படி நம்முடைய சுதந்திரத்தை இழந்திருக்கிறோம் என்று. ஒரு கல்லறைக்கு சென்றால்தான் நாம் நடக்கின்ற இந்த பூமி நாளைக்கு நமக்கு கூரையாக போகிறது என்ற அந்த ஒரு உயிரின் அருமை தெரியும். ஆக உயிர், சுதந்திரம், ஆரோக்கியம், இது மூன்றுமே நம்மை இன்று மிக மிக முக்கியமானது, அத்தியாவசியமானது என்று கொரோனா நமக்கு உணர்த்திருக்கின்றது. கொரோனாவுக்கு நன்றி. இருப்பினும் இன்று கொரோனாவிலே இழக்கக்கூடிய அந்த உயிர்கள், இவற்றை நாம் எப்படி தடுக்க முடியும்? இது மிகவும் எளிதானதுதான். இந்த ஒரு சிறிய கிருமி, நுண்கிருமி நம்முடைய இந்த முடியின் அகலத்திலே 1,00,000 அளவு நுண்ணியமானது. இதை கண்களால் பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பிலும் பார்ப்பது மிக 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 கடினம். நேற்று கூட எங்களுடைய அகில இந்திய மருத்துவ கவுன்சிலில் இருந்து டெல்லி, மும்பை, இங்கிருந்து என்னை போன்ற மருத்துவ வல்லுநர்கள், அதை தவிர IT consultants and we have all the exponential plus psychologists. நாங்கள் கிட்டத்தட்ட 12 பேனலிஸ்ட் ஒரு 2 மணி நேரத்திற்காக வேண்டிய ஒரு கருத்தரங்கை நடத்தினோம். இதற்காக வேண்டிய ரிப்போர்ட்ஸ் ஆல்ரெடி given to the central government. அதை தவிர மாலையில் நம்முடைய இந்தியாவில், ஸ்ரீலங்காவில், நேபாளில் உள்ள அனைத்து ஆளுநர்கள், தத்தமது ஃபர்ஸ்ட் லேடிஸ் மற்றும் நம்முடைய 2 டைரக்டர்ஸ், ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ், ரொட்டேரியன் கமல் சாங்வி அண்ட் ரொட்டேரியன் டாக்டர் பரத் பாண்டியா, அவர்களும் இணைந்து we had a family meet. சோ இப்படிப்பட்ட நமது கூட்டங்கள் இனிமேல் நாம் நம்முடைய குடும்ப விழாக்கள் வீட்டில் இருந்தபடியே கொண்டாடலாம். இதுதான் இன்றைய நிலைமுறை, இதுதான் இன்றைய தலைமுறை. ஆக இப்படிப்பட்ட ஒரு நமக்கு ஒரு நிகழ்வு இப்பொழுது நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. 2020 என்று நாம் நிறைய கனவுகள் வைத்திருந்தோம், நிறைய செயல்களை நாம் கனவுகளை நனவாக்கும் திட்டங்கள் வைத்திருந்தோம், அப்துல் கலாமில் இருந்து அனைவரும் செய்து வைத்திருந்தோம். ஆனால் 2020 அப்படியே எல்லாம் தலைகளாக புரட்டி போட்டு விட்டது. அனைவரும் வீட்டிற்குள்ளே அனைவரும் அனைத்தும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். பட் there are 2 crises now imminent. One, the health crisis, and number 2, the economic crisis. So the lockdown, இதிலிருந்து எக்ஸிட்டா இல்ல எக்ஸ்டென்ஷனா, இதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. because the unpredictability of the lockdown and the manifestation of the coronavirus, and 2, the unreliability of the info that we are also getting. So இதனால ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, ஒரு புரியாத புதிர். இந்த சமயங்களில் நமக்கு வேண்டியது மனதிடம், ஆரோக்கியம் உடலிலே மட்டுமல்ல மன அளவில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று நம்முடைய வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட், தேங்க்ஸ் செல்வா டு பிரிங்கிங் மமதாச்சாரி அவர்கள். And she has been a very bubbly character. Even now I'm saying, sorry, she is a bubbly character. அவங்களுடைய வசீகரமான புன்னகை, வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய துள்ளல், அவர்கள் குரலை பற்றி அதுவும் தமிழும் ஆங்கிலத்திலும் சேர்ந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு திறன், அதை நான் யூடியூபிலே பார்த்திருக்கின்றேன், கேட்டிருக்கின்றேன், ரசித்திருக்கின்றேன். அவர்களுடைய கோடான கோடி ரசிகர்களிலே நானும் ஒருவன். ஆக உங்களை இன்று வரவேற்பதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். Thanks to you, all of you, for doing all this. And we have our PDG Gopalakrishnan, PDG Rajkumar. I saw PDG Dr. Vijay Kumar. A lot of other Rotary leaders are here from all these 3 districts and outside the districts also. And welcome all of you. And we need to continue this Rotary service for a long time.
அது எப்போ அப்படிங்கிறது தான் ஒரு மிகச்சிறந்த கேள்வி. மே 3க்கும் அடிக்கான, பிகாஸ் நிறைய பேர் ஆர் இன் ரெட் ஜோன், சம் ஆர் இன் ஆரஞ்ச் ஜோன், சம் ஆர் இன் கிரீன் ஜோன்ஸ். எதுவா இருந்தாலும் தி டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் டோட்டலி நாட் வெல்கம். ஆக கை கழுவுவது என்பது மிக மிக முக்கியம். ஆக அனைவரும் நம்முடைய இந்த கைகளை மீண்டும் ஒரு முறை நன்கு கழுவி விரல் இறக்கினையும் 20 தேங்க்யூ மகதி கழுவி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரோட்டரி வணக்கங்களை தெரிவித்து ஓவர் டு தி பிரசிடென்ட் Nidasundram for the proceedings. Thank you so very much. Thank you. Welcome to all of you. Thank you, Governor, for your wonderful speech with எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் ஒரு டெமோவும் கொடுத்துட்டீங்க. All of thank you. And our guest speaker introduction by our charter president D. Selvakumar. Over to Selvakumar. Good evening, friends. Good evening, Governor. Good evening, Selva. இது ஒரு அருமையான ஒரு தருணத்துல இன்னைக்கு நம்ம இது கண்டினியூஸா அந்த ஜூம் மீட்டிங்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு வந்திருக்கக்கூடிய மமதிச்சாரி அவங்களை பத்தி நான் அதிகமா அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சபையின் மரபு கருதி மமதிச்சாரி அவர்கள் ஒரு ஆங்கர், பன்மொழிகளிலே திறன் பெற்றவர் மற்றும் அவரிடம் இருக்கக்கூடிய திறமைகள் என்பதை விட அவர் செய்யக்கூடிய சேவைகள் என்பது இன்றும் கானாத்தூர் காவல் நிலையத்துக்கு அவர் செய்த சேவைகள் பற்றிய வீடியோ இன்று மிகப்பெரிய அளவிலே ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. மற்றும் அது மட்டுமல்லாமல் இவருடைய யூடியூப் சேனல் இதிலே திருக்குறளை உலகறிய செய்யும் முயற்சியிலே இறங்கி இருக்கக்கூடிய ஒரு தமிழர்களில் ஒருவர், இல்லை தமிழச்சிகளில் ஒருவர். அப்படிப்பட்ட மமதிச்சாரி அவர்களுக்கு அதிகம் அறிமுகம் தேவையில்லை என்றாலும் சபையின் மரபு கருதி அவரை ஒரு சுருக்கமாக அறிமுகம் செய்து over to Mamathicharya ma'am. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு நான் எதிர்பார்க்கல. கொடுத்ததற்கு மிக்க நன்றி. I am very humbled and I am very honored to be with all of you. ரோட்டரி அப்படின்னாலே சேவைதான். இன்று மட்டுமில்ல, ஆண்டாண்டு காலமா. கொரோனா வந்ததுக்கு பிறகுதான் ரோட்டரியோடைய சேவையை தொடங்கல. நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆன் கிரவுண்ட் சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் மனஸ்பூர்த்தியா அதை எடுத்து முழுமையா சேவை செய்யக்கூடியவர் ரொட்டேரியன்ஸ் அண்ட் யோர் ஃபர்ஸ்ட் லேடிஸ். அதனால இந்த அவையில இருப்பது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோ அழைத்ததற்கு மிக்க நன்றி, அறிமுகத்திற்கும் மிக்க நன்றி, அண்ட் ஃபாலோ பண்ணுவதற்கும் மிக்க நன்றி. அது சொல்லியே ஆகணும். முதற்கண் ஒரு குரல் தான் இன்றைக்கு அப்லோட் பண்ண இந்த அவையில சொல்லணும். செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம், மற்றெல்லாம் கூறியா இருக்கணும் உள்ள. எல்லா செல்வத்தை விட சிறந்த செல்வம் கருணை மட்டுமே தான். அந்த கருணை ரொட்டேரியன்ஸிடம் ஏராளமா இருக்கு. அந்த கருணை உள்ளதுனால எவ்வளவோ சேவைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் இந்த டைம் ஆஃப் கொரோனா நீங்க செய்யக்கூடிய பணிகள் எவ்வளவோ வாழ்க்கைகளை மேன்மைப்படுத்தியிருக்கு. சோ அதற்கு நன்றி. கொரோனாவை பற்றி முழுமையான ஃபேக்ட்ஸ் யாருக்குமே கிடையாது. யாருமே இதுல எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. இது புதுசா தாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே தினந்தோறும் எந்த ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தாலும், எந்த ஒரு துறையில எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும், தினந்தோறும் அதை பத்தின புதிய 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 விஷயங்கள் நம்ம கத்துட்டே தான் இருப்போம், பார்த்துட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நான் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கண்டிப்பா சொல்ல போவது கிடையாது. ஏன்னா அது என்னுடைய எக்ஸ்பர்டீஸும் கிடையாது. இப்போ டாக்டர் போன்றவர்கள் நம்முடைய பர்சனல் ஹைஜீன், கிளென்லினஸ் இதை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா ஊடகத்திலயும் வருது. ஹேண்ட் வாஷ் முதல் முகத்தை தொடக்கூடாது, எந்த மாதிரி மாஸ்க் போடணும், வெளியே போகும்போது எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே நமக்கு தினந்தோறும் தகவலா வந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஆனா கொரோனா என்ன பண்ணிருக்கு? ஆக்சுவலி டாக்டர் தேங்க்யூ கொரோனா சொன்னார் இல்லையா, அதுல எனக்கு ஈடுபாடு இருக்கு. ஏன்னா மீண்டும் நம்முடைய குடும்பத்தை நமக்கு கொடுத்திருக்கு. இரவும் பகலும் யாருக்காக உழைக்கிறோம் என்பது மறந்துச்சு நம்ம பல நேரம் உழைச்சிட்டு இருக்கோம்.
வேலையை மட்டுமே கருத்தா வைத்து வேலைதான் தலையாய விஷயம் அப்படின்னு நினைச்சு குடும்பத்தை எவ்வளவு பேர் மறந்திருக்கோமா? வந்திருக்கோம்னா எனக்கு ஒரு ஹெட் நோட் வேணும் எல்லாருக்கிட்ட இருந்தும். எஸ் எஸ் நோ எஸ். ஆனா ஒரு காலத்துல இருந்த பழக்கம் என்ன, இருட்டுவதற்கு முன் இல்லத்துக்கு வந்துடணும். ஆனா இப்போ இருட்டினாலும் சரி வெளிச்சமா இருந்தாலும் சரி இல்லத்துலதான் இருக்கும். எஸ், திஸ் இஸ் த நியூ வேர்ல்ட் ஆர்டர். ஏன்னா லாக்டவுன் உடைய பினிஷ் லைன் கண்ணுக்கு தெரியலாம், தெரியாம இருக்கலாம், தெரியுதோ தெரியலையோ அந்த லாக்டவுன் உடைய பினிஷ் லைனை தாண்டும் பொழுதுதான் இந்த ரேஸ நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஆனா இது வெறும் ஸ்பிரிண்ட் தான். இது முடிந்த கையோட நம்முடைய மேரத்தான் முடியல. மேரத்தான் இன்னும் ஒரு நீண்ட பயணம், அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். மீண்டும் ஒரு முறை ஊர்ஜிதம் தான் படுத்துறேன். இந்த மேரத்தானுடைய கோர்ஸ் என்ன, இதுல நம்ம எதெல்லாம் சந்திக்க போறோம், இதோடைய பாதையில என்ன இடையூறு இருக்க போகுது, இதற்கு நாம எப்படி அப்ஸ்கில் பண்ணிக்கணும் என்பது கூட நமக்கு இன்னும் தெரியாது. ஆனா வர்ச்சுவல் வேர்ல்ட் என்பது நம்முடைய வாழ்க்கையில இப்போ உண்மையாயிடுச்சு. ஏஐ வரும் வரும் வரும்னு ஒரு காலத்துல பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஏஐயோட டெக்னாலஜி சிங்கப்பூர்ல 1980s வந்துருச்சு ஒரு அளவுக்கு. ஆனா சர்வர்ஸ் உடைய கெபாசிட்டி போராம இருப்பதனால மட்டுமே ஏஐ உடைய ஸ்ப்ரெட், இங்க நீங்க ஐடி எக்ஸ்பர்ட் இருந்தீங்கன்னா ஐம் ஷூர் யூ வில் அக்ரி வித் மீ, ஏஐ உடைய வளர்ச்சி அந்த நேரத்துல கொண்டு இருந்தது. ஆனா இப்ப சர்வர் கெபாசிட்டி இஸ் இமென்ஸ். அதனால வர்ச்சுவல் வேர்ல்டுல நிறைய விஷயங்கள்ல கண்டிப்பா வாழ போறோம். அண்ட் இந்த வர்ச்சுவல் வேர்ல்டுக்கு நாமும் சரி வருங்காலமும் சரி அப்ஸ்கில் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்பது என்னுடைய கருத்து. நம்முடைய கதவுகள் திறந்து நம்ம மீண்டும் லிட்ரலி தெருக்கு வந்தாலும் நிறைய புரோட்டோகால்ஸ், நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் அன்றாடம் ஃபாலோ பண்ணி ஆகணும். பேக் டு ஆஃபீஸா, ஒர்க் ஃப்ரம் ஹோமா, இல்ல ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஆர் வாட் எவர் ப்ரொபோர்ஷன் இட் இஸ் கோயிங் டு பி இன், நம்முடைய வர்ச்சுவல் ஸ்கில் ஹேவ் டு பி அப்கிரேடட். அதற்கு ரொம்ப கவனம் செலுத்தணும். அது ரொட்டேரியன்ஸ் ஆன உங்களால யூ கேன் ஸ்ப்ரெட் தட் வேர்ல்ட். அடுத்த ஜெனரேஷன் இதுலயே வளர்ந்துருக்காங்க, அடாப்டேஷன் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் நம்ம ஜெனரேஷன் இல்ல நமக்கு மேல இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த வர்ச்சுவல் அடாப்டேஷன் மைட் பி சேலஞ்சிங். ஆனா இதுக்கு அடாப்ட் பண்ணும் பொழுதுதான் இந்த எக்கனாமிக் ஹிட் நம்மால தாங்க முடியும். அண்ட் நியூ லைன்ஸ் ஆஃப் தாட், புதிய வெஞ்சர்ஸ் அண்ட் நியூ வேஸ் ஆஃப் ஸ்டெபிலைசிங் தி எக்கானமி இதனால கண்டிப்பா வரும். ஸோ ரொட்டேரியன்ஸுக்கு என்னுடைய வேண்டுகோள் அதுதான், upskilling of not our next generation, but நம்ம generation and above our generation, upskilling in terms of virtual reality, in terms of IT skills. கண்டிப்பா நீங்க அதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும். உலகத்தோட எக்கானமியே 3% வைஸ் விழ போகுது அப்படிங்கறதுதான் prediction. But what can we predict today? There's nothing that we can predict anymore, is there? But upskilling, please. கொரோனால இன்னொரு பெரிய பாசிட்டிவ் ஒண்ணு வந்திருக்கு. ஒரு டைத்துல பாரத கண்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இருக்கும் ஜியோ பொலிட்டிக்கல் பிரிவினைகள் கிடையாது. தினேஷ் ஒரு நாட்டு எல்லை தாண்டி கிடையாது, அவரும் நம் நாடு, எல்லாருமே ஒரே நாடாதான் இருக்கும். அண்ட் அந்த நாட்டுல ஒரு மதம் இருந்தது, அது மதம்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு வே ஆஃப் லைஃப் இருந்தது. அந்த வே ஆஃப் லைஃப் தான் ஐ கால் இட் இந்தியனிசம். அந்த இந்தியனிசம்க்கு ஆக்சுவலி ஜாதி, மதம், இனம் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, பொருளாதாரம் பிரிவினை கிடையாது, படிப்பு பிரிவினை கிடையாது. அந்த பெரிய பாரத கண்டத்துல வாழ்ந்த எல்லோருமே இந்த இந்தியனிசம் வே ஆஃப் லைஃப் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. வாட் இஸ் திஸ்? உலகெங்கும் பாக்குறோம். என்னுடைய ஜேட்டல் கானத்தூர் ஸ்டேஷனுடைய வீடியோ ட்ரெண்டிங் அப்படின்னு சொன்னீங்க மிஸ்டர் செல்வா, தேங்க்யூ. அது எனக்கு தெரியாத அது இன்ஃபர்மேஷன். ஆனா இப்ப உலகெங்கும் ட்ரெண்டிங்ல இருப்பது ஹேஷ்டாக் நமஸ்தே. அது நம்ம ஊர்ல இருந்து தானே போச்சு, அதை நாம மறந்துட்டோம். நவீன வாழ்க்கைக்கு ஒன்றி போகணும், ப்ரோக்ரஸ் வேணும், பீப்புள் ஷுட் திங்க் we are very cool, we are very forward ன்னு சொல்லிட்டு இந்த கட்டிப்பிடிக்கும் கல்ச்சரும் கிஸ் கல்ச்சரும் நம்ம ஊர்ல வந்துருச்சு. ஆனா நம்ம அப்படி கிடையாது. அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ண கூட உள்ள இருந்து ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கும். ஆனா ஐ ஹாவ் டு ப்ரோக்ரஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் அதுதான் நவீனம்னு அடாப்ட் பண்ணியாச்சு.
ஆனா இன்று இந்த மேடையில இந்தியனிசம் எல்லோருக்கும் ஞாபகப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப சோசியல் டிஸ்டன்சிங்னு சொல்றாங்க. இந்தியனிசம்ல ஆண்டாண்டு காலமா சோசியல் டிஸ்டன்சிங் தான் வாழ்க்கை முறையே. ஒரு கிட்ட ஆண் இருக்க மாட்டாரு அப்படின்னே வைங்க, ஆணுக்கானே ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ் இருக்கு. நம்முடைய இந்தியனிசம்ல, நம்முடைய வாழ்க்கை முறையில, நான் இந்தியனிசம்னு சொல்றது மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன், பாரத கண்டம் தெரியுதானே, இப்போ இருக்கும் ஜியோ பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் இல்லாத இந்தியா, நம்ம எல்லோருமே ஒன்னா இருந்த இந்தியா. யாரையாவது பார்த்தோம்னா வணக்கம் தான் சொல்லணும், நமஸ்தே சொல்லணும். யாரையாவது கூப்பிடணும்னா அவங்க பேரை வச்சுதான் நம்ம அழைச்சோம். இல்லத்திலேயே ஒருவரை ஒருவர், என் கணவர் மனைவி கூட தட்டியெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, செல்ல பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, அவ்வளவுதான். தாழ்வாரத்துல யாராவது ஒரு மனைவி போய் ஹஸ்பண்ட் அப்படி தட்டி கூப்பிட்டுருப்பாங்களா ஒரு டயத்துல? இப்ப கூட அது இருக்கு, இப்ப கூட நிறைய இல்லங்கள்ல அந்த பழக்கம் இருக்கு. ஆனா நிறைய இல்லங்கள்ல அந்த பழக்கம் இல்ல. நம்முள்ள சோசியல் டிஸ்டன்ஸ். ஒரு பொது இடத்துக்கு போகிறோம், அந்த பொது இடத்துலயும் யாரையும் நம்ம போய் தட்ட மாட்டோம், தொட மாட்டோம், பேரை வச்சுதான் அழைப்போம். அந்த சக மனித மரியாதைய நாம கொடுத்துட்டு இருந்தோம். இந்த கரோனா மீண்டும் அதை நமக்கு கொடுத்துருக்கு. சோசியல் டிஸ்டன்சிங் இப்ப ஒரு ஃபோர்ஸ்ட் நார்ம் ஆயிருக்குன்னு உள்ளுக்குள்ள இருந்து நாம கொந்தளிக்க தேவை கிடையாது. அதுதான் நம்முடைய ஒரிஜினல் வாழ்க்கை முறை. அந்த ஒரிஜினல் வாழ்க்கை முறைக்கு தான் நம்ம மீண்டும் செல்லணும் என்பது என்னுடைய வேண்டுகோள். யாருக்காவது ஹலோ சொல்லும் பொழுது ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் புது பழக்கம். ராஜகோபால் சில்வர் சங்க் ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஒரு முறை இங்கிலாந்துக்கு குயினோட டைன் பண்ண போனார். அப்போ அங்க எல்லாருமே ஃபோர்க் அண்ட் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவர் அவருடைய கையை வாஷ் பண்ணி கையாலதான் சாப்பிட்டாரு. சிரிச்சாங்க. பட் அவர் சொன்னாரு, உங்க ஃபோர்க் அண்ட் ஸ்பூன் எத்தனை வாயில போயிருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய கை என் வாய்க்குள்ள மட்டும்தான் போயிருக்கு அப்படின்னு தெளிவா சொன்னார். நம்முடைய பழக்கங்கள் பண்புல வந்தது, மரபுல வந்தது. டாக்கிங் மோர் ஆஃப் சோசியல் டிஸ்டன்சிங், ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னா வாயால சொல்லணும். We used our words. இப்ப அது catch phrase, trending phrase. Use your words. We always used our words. ஒருவருக்கு நம்முடைய அன்பை தெரிவிக்கணும், நன்றியை தெரிவிக்கணும். நம்முடைய வயதில் அவங்க பெரியவங்களா இருந்தாங்க, அவங்க முன்னாடி தரைய தொட்டு கண்ணில் எடுத்து ஒத்துக்கு, அது மரியாதை. அவங்க மனமாற நம்ம வாழ்த்தினாங்க, அது அவங்க அவங்களுடைய அன்பை நமக்கு தெரிவிக்க முடியும். இதை மீண்டும் ஞாபகப்படுத்தணும். காலையில எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய வாழ்க்கை முறையில எழுந்த உடனே முதல்ல போய் குளிச்சோம். இந்த லாக்டவுன்ல எத்தனை பேர் 2 நாள் 3 நாள் குளிக்காமலாம் இருக்காங்க தெரியாது. ஆனா நம்முடைய பழக்கம் முதல்ல குளிப்போம், அதுக்கப்புறம் தான் பச்சை தண்ணி கூட பல்லுல படும். எஸ், யா, I want another nod because everybody is muted. I can't hear. நீங்க கேக்குறதுக்கு எஸ் ஆர் நோ சொல்ல முடியாது. அதனால நாட் இஸ் ஆல்சோ ஃபைன். அண்ட் அந்த குளியலுக்கு இது எந்த ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கும் உகந்த ஒரு பழக்கம் கிடையாது. அதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்தியனிசம்ல அந்த வேறுபாடு கிடையாது, மத வேறுபாடே கிடையாது. இங்க வாழ்ந்தவங்க எல்லோருமே இதை பிராக்டிஸ் பண்ணாங்க. ஏன்னா சுய சுத்தம் அவ்வளவு முக்கியமா இருக்கு. கிச்சன் அம்மாவுடைய டொமைன், அதை பத்தி பிறகு பேசுவோம். ஏன்னா அந்த குளியலுக்கு பிறகுதான் சமையல் நடக்கும், எந்த ஒரு வேலையும் நடக்கும். குளியலுக்கு பிறகுதான் சாப்பிட முடியும். யாராவது குளிக்காதவங்க குளிச்சவங்க மேல பட்டாலும் மீண்டும் ஒரு முறை குளிச்சவங்க போய் குளிச்சுட்டு வருவாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தோணினாலும் இன்றைக்கு இதுதானே தேவையா இருக்கு. அந்த பர்சன் டு பர்சன் தொற்றிக்கொள்ளும் இந்த வைரஸுக்கு நம்முடைய பர்சனல் ஹைஜீனும் சோசியல் டிஸ்டன்சிங்கும் எவ்வளவு ரெஸ்பான்சிபிளான, எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு சில நேரத்துல கோவம் வரும். உலகெல்லாம் இத பத்தி இது ஒரு புது விஷயமா பேசினாங்கன்னா சரி, அவங்களுக்கு தெரியாது. நாம ஏன் மறந்தோம் நம்ம பழக்கத்தை? டியோட்ரண்ட்டும் ஹேர்ல ஸ்ப்ரேயும் போதாது, குளிப்போம். ஒரு கல்யாணம், காட்சி, ஒரு ஃபெஸ்டிவல், மனிதர்கள் கூடும் எந்த ஒரு இடத்துலயும், ஏன்
நம்ம வீட்டிலேயே ஒரு பண்டிகையா இருந்ததுன்னா அந்த பண்டிகையில நம்ம பங்கேற்கணும்னா தலைக்கு குளிச்ச பிறகுதான் நாம போய் அதுல ஜாயின் பண்ண முடியும். இல்லைன்னா ஜாயின் பண்ண முடியாது. இப்போ ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை, குளிக்க முடியாது. இல்ல ஒருவர் குளிக்கல, அதனால அவங்களுக்கு வந்து கண்டாமினேஷன் இருக்கலாம். எங்க போயிட்டு வந்தாங்களோ அந்த கண்டாமினேஷன் இருக்கும். அவங்க பொது இடத்துக்கும் போக மாட்டாங்க, பிறரோடையும் பழக மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் எனி ஸ்ப்ரெட் நம்ம வாழ்க்கை முறையாவே இருந்தது. வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும். எல்லார் வீட்டிலயுமே வெளியே ஒரு வாட்டர் சாஸ் இருந்தது. முன்கால் மட்டும் வாஷ் பண்ண மாட்டோம், பின்காலையும் வாஷ் பண்ணுவோம், இல்லைன்னா சனி பிடிச்சுக்கும். ஏன்னா லாஜிக்க வந்து எல்லார்கிட்டயும் சொல்லி புரிய வைப்பது கஷ்டம் என்பதனால கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச் தப்பு இல்லைங்கிறேன். அந்த ஸ்டிக் என்னவா இருந்தது, பின்கால வாஷ் பண்ணலைன்னா சனி பிடிச்சிக்கும். சனி எப்படி வந்து பிடிக்கும்? ஜெர்ம்ஸ் வழியா வந்து பிடிக்கும். கை கால வெளிய வாஷ் பண்ணிட்டு தான் உள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அந்த வெளி துணியை மாத்திட்டு வீட்டு துணியை மாத்திக்கிட்டோம். அந்த வெளி துணியை வாஷ் பண்றவரை மீண்டும் போட மாட்டோம். அவரவர் அந்த காலை குளியல் பேசணும் இல்லையா, அந்த காலை குளியல் பொழுது அவங்களுடைய பர்சனல் கிளோத்ஸ் அவங்களே தான் வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. கம்யூனல் வாஷிங் ஆஃப் கிளோத்ஸ் கிடையாது. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஸ்டாப்ஸ் தேர். அவங்களே வாஷ் பண்ணி அவங்களே காய வச்சாங்க. வீட்டுக்குள்ள வருவதற்கு முன் காலை வாஷ் பண்ணி கைய வாஷ் பண்ணி உள்ள வந்தாங்க. ஈவினிங்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம், ஆக்சுவலி ஈவினிங்ஸ் முன்னாடி வெளியே போயிட்டு வந்ததுக்கு பிறகு கூட கை கால் வாஷ் பண்ணி சொல்றோம். ஏன்னா நாம இந்த மேக்கப் பூசல் எல்லாம் அது வேற. ஆனா வெளியே போயிட்டு வந்தா கை கால் வாஷ் பண்ணணும். ஈவினிங்ஸ்ல தினந்தோறும் வெளியே போனோமோ இல்லையோ மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு டாக்டர் காமிச்சாரு நம்முடைய ஹேண்ட் வாஷ், ஹேண்ட், ஃபீட், ஃபேஸ் வாஷ்ட், ஹேர் பிரஷ்ட், ஹேர் டைட் எல்லாமே மீண்டும் ஒரு முறை கிளீனிங் அவர் செல்ஸ். நாம இன்ஃபெக்ஷனை அவ்வளவு தூரம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். நான் மாதவிடாய் பத்தி பேச போறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் எம்பாரஸ்ட். எல்லாரும் அது ஆர்கேயிக் ஹேபிட், அது வந்து வெரி அன்ஃபேர் டு விமன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம அந்த காலகட்டத்தையும் யோசிச்சு பார்க்கணும். அந்த டயத்துல வந்து சானிட்டரி குட்ஸ் அவைலபிள் were only so much and the woman's body needed rest. அதனால அவங்களுக்கு தனியா ஒரு இடம், அது இருட்டோ அழுக்கோ எல்லாம் கிடையாது, நீட்டா தான் இருந்தது. சில இடங்கள்ல தப்பா இருந்திருக்கலாம். ஆனா அது அந்த உமனுக்கு பிரேக் கொடுப்பது மட்டும் இல்லாம மீண்டும் ஒரு முறை டாப் ஆஃப் கண்டாமினேஷன் ஸ்ப்ரெட். ஐ எம் நாட் பீயிங் ஆர்கேட். இன்னைக்கு வேற நிலவரம். ஆனா இன்னைக்கும் அதுல இருந்து சில விஷயங்களை நாம எடுத்துக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. உணவு பழக்கங்கள் எச்சல் என்பது கிடையாது. நான் ஒரு கடி நீ ஒரு கடி என்பது கணவர் மனைவிக்குள்ள மட்டும்தான், வெளியே கிடையாது. இப்ப எல்லாருமே இங்க ஒரு லிக் ஐஸ்கிரீம், அங்க ஒரு லிக் ஐஸ்கிரீம், because it is very cool. We didn't have that. நம்ம வாயில விரல வச்சா கூட கைய போய் வாஷ் பண்ணாதான் எதையும் தொடலாம். குளிச்சதுக்கு பிறகுதான் சாப்பாடுன்னு பேசணும். அண்ட் அவரவருக்கு தனி சாப்பாடு தட்டு இருந்தது. அந்த சாப்பாடு தட்டுல எல்லாரும் வீட்டு ஃபேமிலி எல்லாரும் வரிசையா உட்காந்து ஒன்னா சாப்பிடணும் எல்லாரும் பேசினாங்களே. இன்னைக்கும் நம்ம வந்து ஒன்னா சாப்பிடணும் அப்படின்னு நம்ம பசங்களை கெஞ்சுறோம். ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை, நமக்கு இருந்தாலும். ஆனா உட்காருவோம். அம்மா கடைசியா சாப்பிடுவது தப்பு, அவங்கள நம்ம வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அம்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது. அம்மா வந்து கண்டாமினேஷன் ஸ்ப்ரெட்டை ப்ரிவென்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் சுத்தமான கையோட அன்பார்ந்த மனசோட அவங்கதான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினாங்க. எனி கண்டாமினேஷன் ஸ்டாப். எச்சத்தட்டும் உள் பாத்திரங்களும் படாது. அவங்க பரிமாறுவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவரவர் தட்டை அவங்க வாஷ் பண்ணுவாங்க. சாப்பாட்டு தட்டு கிச்சன் உள்ள வராது. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அவ்வளவு ஸ்டாப்ஸ் வச்சிருக்கு. நம்ம ஹைஜீனிக்கா இருக்கு, நம்ம கிளீனா இருக்கு, நமக்கு இன்ஃபெக்ஷன் வராம ஆண்டாண்டு காலம் இதுதான் நம்ம வந்து அவ்வளவு சேஃபா அவ்வளவு ஆரோக்கியமா கொண்டு வந்திருக்கு. raised hand அப்படின்னா is that a question at that point? Natraj? Yeah, சொல்லுங்க மேடம். Can we hope going for question answer session? Yes, please. Hello. Yes, Madam, please. can you hear me? I can hear. Yeah. டீம் இப்போ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் இப்போ நீங்கள் ஷூட் அவுட் பண்ணலாம், சேட்டில் அனுப்புங்க. இந்த செஷனுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் முடிச்சுட்டு எகெயின் வந்து ஜென்ரல் டாபிக் ஒன்று பேச போகிறாங்க. ஸோ எகெயின் வி வில் ஹேவ் another one question answer session. இப்போ ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் இருந்தால் நீங்கள் வந்து குரூப் சேட்டில் போடுங்க.
அவங்கள அன்மியூட் பண்ணுறேன், அவங்க கொஸ்டின் கேட்கலாம், மேடம் ஆன்சர் பண்ணுவாங்க. Anyone having any questions? I think there is no questions. Final vachikalam. President, 1 minute. Since nobody is asking question, can I ask a question? Yeah. Please do. Please. In this modern world, we all, a lot of urbanization has happened. Large houses have become small units of apartments and so on. And I remember those days we have 2 doors, and when we go to a funeral house, we enter the house through the rear entrance, have a shower and get into the place. Now we don't have any of those facilities. And life has changed so much. And as you said, we are getting into the world of artificial intelligence and stuff like that. How do you connect and you spoke well about the culture, which a lot of us have forgotten. So how do you connect how do you connect culture to the modernized, urbanized society, especially people who are living in the cities? Very, very simple. We can be modern in thought and action. We can be modern at work, but we don't actually have to forget our practices. Our practices are not old-fashioned, they're practical. Today, I live in the city, right? See, on the channel, I have started the series on Indianism. There is more information there, but because our time is limited, I'm going to shrink this in. When I go to a funeral and I come back home, I always ensure if there is somebody at home, they come out with a bucket of water. அதுல மஞ்சள் கரைச்சி எடுத்துட்டு வருவாங்க. வீட்டுல யாரும் இல்லைன்னா வெளியே போவதற்கு முன் வெளியவே ஒரு பக்கெட்ல தண்ணிய வச்சு அதுல மஞ்சளை கரைச்சிட்டு தான் நான் போவேன். அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வாட்ச்மேன் கிட்ட வச்சுட்டு போகலாம், தனி வீட்டுல இருக்கிறவங்க கேட் உள்ள வச்சுட்டு போகலாம். வரும்பொழுதே உள்ள வந்து இதுதான் பழக்கம். ஆக்சுவலி உள்ள வந்து குளிப்பது கிடையாது, வெளியே அந்த தண்ணியை கொட்டிட்டு தான் நம்ம உள்ள வருவோம். உலகம் நம்முடைய ஃபியூனரல் பிராக்டிசஸ் பத்தியும் ரொம்ப மெச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது இருந்த விஷயம். அது மட்டும் கிடையாது, இப்போ சடங்குகள் செய்யறாங்கல்ல, அந்த கிரிமேட்டோரியம்க்கு போறவங்க, காட்ஸுக்கு போறவங்க, பாடி ஹேண்டில் பண்றவங்க, அதனாலதான் விமன் அங்க ஏன் அலோவ் பண்ணலன்னா அவங்க இமோஷனல் கிரீச்சர்ஸ் அப்படிங்கறதுனால கிடையாது. ஒன் மோர் ஸ்டெப் ஆஃப் கிளென்லினஸ் வாஸ் தேர். ஷேவ் பண்ணிட்டு வருவாங்க, கம்ப்ளீட் டான்ஷரிங், பிரிங்கிங் பேக் எனி ஜெர்ம்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல எவ்வளவோ மருத்துவம் இருந்திருந்தாலும் எதனால மாண்டார் அப்படிங்கறத கேள்வியாவோ வைக்காம யூனிஃபார்மா பாடியை ஹேண்டில் பண்றவங்க, சடங்குகள் முடிக்கிறவங்க ஷேவ் பண்ணி குளிச்சு, எத்தனை முறை குளிப்போம் நம்முடைய ஒரு ஃபியூனரல்ல. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் மஞ்சள் தண்ணியை கொட்டிட்டு உள்ள வந்து திரும்ப குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எதுலையும். அண்ட் இழப்பு நடந்த ஒரு ஃபேமிலி மற்றவங்களோட பழக ஓராண்டு காலம், பொது ஃபங்க்ஷன்ஸுக்கு போக ஓராண்டு காலம், ஏதாவது வந்து மாண்டவருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது இவங்களுக்கும் வந்திருந்ததுன்னா வேற யாருக்கும் பரவ வேண்டாம். மாடர்ன் லைஃப்ல we can apply everything. யாரையாவது சந்திக்கிறோமா, வணக்கம், இதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த மரபுல வந்த பழக்கம். சாப்பிடுறோமா, நம்ம கை நம்ம வாய், இங்க ஒரு வாய், அப்படியே ஒரு கடி வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல மட்டும் வச்சுக்கோம், எல்லாரோடையும் வச்சுக்க வேண்டாம். அந்த மாதிரி பொருத்தக்கூடிய விஷயங்கள். இந்தியனிசம் என்னைக்குமே ஆர்கேக் கிடையாது, என்னைக்குமே வள்ளுவர் போல இட்டர்னலி ரெலவென்ட், ஓல்ட் ஃபேஷன் கிடையாது. உன்னிப்பா பார்த்தோம்னா நான் எல்லா பழக்கத்தையும் ஃபாலோ பண்றேன். இப்ப நான் வந்து ஒரு ஷோ போனேன், விஜய் டிவில தான், கோபிநாத்தோடைய ஷோ. எல்லாருக்கும் வெல்கம் சொல்லும் போட்டு ஸ்னேகன் வந்தாரு கட்டி குடிக்க, எந்த வந்து ஐயா, இவ்வளவுதான் நமக்குள்ளதான் இருக்கு. Thank you. Well said. Welcome. Thank you for the question. Very relevant question. Nataraj, please, over to you. Maharkant is asking one question. Mr. Maharkant, unmute பண்ணிருக்கேன், நீங்க question கேட்கலாம். Mr. Maharkant, are you there? We'll proceed, no? Yeah. There's a question.
மேம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஃபைனலாக கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம் பேலன்ஸ். யா தேங்க்யூ. அதான் நிறைவில் அதுதான். தினேஷ் prompted me very beautifully for that. மரபுல வந்த பழக்கங்கள் பண்புல வந்த பழக்கங்களை மறக்க தேவையில்லை. It doesn't make us old fashioned. It doesn't set us back. வேலையில I am an on screen person. வேலையில எவ்வளவோ ப்ரோக்ரெசிவா தான் இருக்கும். இன்னொரு விஷயமும் இதுல நான் சொல்லி ஆகணும். Hinduism was also a very progressive religion. வேலையில எந்த தடையும் அது செய்யும் தொழில் தெய்வம், தொழிலுக்கு என்ன செய்யணுமோ செய்யலாம். உள்பழக்கம் உள்ளே இருக்கு. அது ஒரு நாம யார், எப்படி இருந்தோம், எங்க இருந்து வந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம், அண்ட் போகும் பாதையில எப்படி எல்லாம் இருக்கலாம். அதை நாம நம்ம பண்பை ஞாபகம் வச்சுட்டு அப்ரோச் பண்ணோம்னா உலகுக்கு நாம ஒரு வழிகாட்டி. To know more, please do come on and watch it. There are modules upload பண்ணிருக்கேன். I'm not promoting the channel, it's not that, but in the topic it's very dear to my heart. அதனால I would love for all of you to know more. That being said, lockdown ஓடிய day 1ல இருந்து என்னுடைய தேடல் எதுவா இருந்ததுன்னா womenக்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர். நம்முடைய police force is brilliant. அவங்களுடைய women's helpline is brilliant. அது எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாது. அவங்க ரெஸ்பான்ஸும் brilliant, ப்ரொவைட் பண்ற ரிலீஃபும் brilliant. ஆனா இந்த லாக்டவுன் நேரத்துல அவங்களை எவ்வளவுதான் கேட்க முடியும்? நம்ம போலீஸ்காரங்களை எவ்வளவு டாக்ஸ் பண்ண முடியும்? அவங்க ஆல்ரெடி அப்பா அம்மாவா நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நாம மறக்கும் விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி பி சேஃப் அப்படின்னா அவங்களோட உயிரை அவங்க பணயம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எதுக்கு இந்த ஹெல்ப்லைன் தேடினேன்னா, டொமெஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு, அத டினை பண்ண முடியாது. அது இருக்கக்கூடாது, ஆனா இருக்கு. அதனால நாம செய்யக்கூடியது டொமெஸ்டிக் வயலன்ஸ்னால அவதிப்படும் பெண்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடியது மட்டுமே தான் நம்முடைய கடமை அண்ட் உடைமை. இப்ப போலீஸ் ஆர் ஓவர்லோடட் அப்படிங்கும் பொழுது ஒரு எஃபெக்டிவ் ஹெல்ப்லைன் வேணுமா இருக்கு. எஃபெக்டிவ்னா ஜாரிங் லாக்டவுன் அவங்களுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கணும் அண்ட் இமீடியட்டா ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த தேடல் எனக்கு 8 நாள் எடுத்துச்சு. ஃபைனலி the International Foundation for Prevention of Crime and Victim Care என்னும் ஒரு அமைப்பு, PCVC என சுருக்கமா சொல்லுவோம், அவங்களை அடையாளம் கண்டேன். அண்ட் அவங்க லாக்டவுன் நேரத்திலையும் ரொம்ப எஃபிஷியன்டா கிரேட் எஃபிகசி பண்ணி முடிச்சிட்டு இருக்காங்க, இமீடியட் ரிலீஃப் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஹெல்ப்லைன் நம்பரை எடுத்து என்னால முடிந்த அளவுக்கு என்னுடைய சோசியல் மீடியா, நடிகர் சூர்யா கேம் ஆன் போர்ட், கிருஷ்ணா கேம் ஆன் போர்ட், பானு பிரகாஷ் கேம் ஆன் போர்ட், மும்தாஸ் கேம் ஆன் போர்ட், இப்போ வரலட்சுமி சரத்குமார் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இவங்க எல்லாருமே எனக்காக அவங்க சோசியல் மீடியால அவங்க ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. மெசேஜ் என்ன? மெசேஜ் சிம்பிள். டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்பது வயது, பணம், பொருள், படிப்பு, அந்தஸ்து இது எதையும் வித்தியாசம் பார்க்காது. யாருக்கு வேணும்னாலும் நடக்கலாம். இப்போ நாம இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கோம்ல, இந்த நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பெண்ணுக்கு எதிரே கூட அவங்களுடைய இல்லத்துல வன்முறை நடந்துட்டு இருக்கலாம். 1 செகண்ட் அப்படின்னா நம்ம பிஸி. சாதாரண நாட்கள்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவங்களுடைய அபியூசர் வெளியே போகும் பொழுது ஒரு 2 மணி நேரம் ரெஸ்பைட் ஆவது இருக்கலாம். இல்ல யாரோடையும் அவங்களுடைய அபியூசர் பகிர்ந்தாலும் இருந்தாலும் 3வது ஒரு முகத்தை பார்க்கும் பொழுது உள்ள ஒரு ஸ்ட்ரென்த் வரலாம். ஆனா லாக்டவுன் நேரத்துல these women are trapped with their abuser. கூண்டலதான் மாட்டிருக்காங்க. வெளியே எங்க போக முடியும்? அவங்களால எங்கேயும் போக முடியாது. அப்படியே வெளியே போனாலும் கணவருக்கு தான் போன் வரும், இங்க வந்திருக்காங்க, கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. இப்படி மாட்டி சிக்கி தவிக்கும் பெண்களுக்கு ஒரு எஸ்கேப் வேணும். அந்த எஸ்கேப்பை ப்ரொவைட் பண்ணுவதுதான் இந்த ஹெல்ப்லைன். அதுக்காக தான் இந்த ஹெல்ப்லைன் எல்லா இடத்துலயும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். செல்வா, நீங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கா அவங்க கிட்ட? இல்ல நம்பரை இதுல நம்ம பகிர்ந்துக்க முடியுமா? செல்வா இருக்காரா? நட்ராஜ் இருக்காரு மேடம். நம்பர் ஆல்ரெடி சாட்ல போட்டாரு. ஆல்ரெடி நம்பர் சாட்ல போட்டுருக்காரு. அந்த ஸ்கிரீன்ஷாட் இப்ப நான் போட்டுறேன். அந்த வீடியோல ஸ்கிரீன்ஷாட் நான் போடுறேன். ஓகே டன். ஓகே, நம்பர் நான் சொல்றேன். இது ஆல் இந்தியா நம்பர். Dinesh, Sri Lanka பொறுத்தவரையில there was one gentleman who reached out to me and said there is a number. ஆனா என்னால அந்த நம்பரை வெரிஃபை பண்ண முடியல.
அன்வெரிஃபைட் நம்பரை கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி அபியூஸ்ல மாட்டிருக்கும் பெண்களுக்கு மேபி 30 செகண்ட் போன் பண்ண டைம் கிடைக்கலாம். அந்த 30 செகண்ட் அவங்க வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுத்து போன் பண்றாங்கன்னா that number should be worth it. நம்ம மேபி after this meeting if we can speak and we can identify a number, we can promote that. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா வேண்டுகோள் இந்த நம்பரை தெரிஞ்ச எல்லா பெண்களுக்கும் கொடு. ஏன்னா யாருக்கு எதிரே வந்து இல்லத்துல வன்முறை நடக்குதுன்னு நமக்கு தெரியாத தெரிய வாய்ப்பும் கிடையாது. நம்பர் இஸ் 1-800-102-7282. 6800-102-7282 ஆல் இந்தியா ஹெல்ப்லைன் ஃபார் விமன். இந்த நம்பர் திருநங்கையர் திருநம்பியருக்கும் கூட உதவிகரமா இருக்கும். They also respond to them. எல்லா பெண்களுக்கும் இந்த நம்பரை கொடுங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. சப்போசிங் தேர் undergoing domestic abuse, இதுவே அவங்கள ஒரு பெரிய இக்கட்டுல கொண்டு போய்விடும். நேர்ல சந்திக்கும் பொழுது அக்கா தங்க கூட படிச்சவங்க நண்பர்கள் எதிர்த்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க நீங்க யார்கிட்ட வேலை பாக்குறீங்களோ அவங்க நம்பரை பிசிக்கலா பகிர்ந்துக்கோங்க இல்ல ஓரலா பகிர்ந்துக்கோங்க. ஆனா அவங்க தனியா இருக்கும் பொழுது மட்டும் அவங்க குழந்தை கூட இருந்தா கூட ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா குழந்தைங்க தேர் இன்னசென்ஸ், தெரியாம போய் ஏதாவது சொல்லிடுச்சுன்னா மீண்டும் அவங்களுக்கு வந்து நரகம். நான் இத வந்து ஸ்கேரியா சொல்றேன் நானே தெரியல, ஆனா அது கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் பிசிக்கலா இருக்கலாம், செக்ஷுவலா இருக்கலாம், பண ரீதியா இருக்கலாம், மன ரீதியா இருக்கலாம், இல்ல இமோஷனலா இருக்கலாம். மென்டல் ஆர் இமோஷனல், there is a difference. எதுவா இருந்தாலும் இந்த கட்டத்துல தாங்காது. ஏன்னா அபியூசர் இஸ் ஆல்சோ அண்டர் லாக்டவுன். அபியூசர் லாக்டவுன்ல இருக்கிறதுனால அவருடைய மைண்ட் செட்டும் வந்து டிவால்வ் ஆயிட்டு இருக்கு. இன்டென்சிட்டி அண்ட் incidence of this abuse increases. So let us save our women. Please share this number. கூச்சப்படாம தயங்காம தெரிஞ்ச எல்லா பெண்களுக்கும் கொடுங்க. And make them promise to pay it forward. யாருக்காவது இந்த நம்பரை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க சந்திக்கும் எல்லா பெண்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெண்களுக்கும் இந்த நம்பரை ஷேர் பண்ணுவாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுவீங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்றீங்களா நீங்க? Yes. Thank you. Yeah, all unmuted. Just you can save. Yeah. Promise. Everybody is talking. Yeah. மேம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மேடம். ஏன் நீங்க பேசலாம் மேடம். Asking any questions? Shall we look at questions now? Hi, Papa. Questions? Yes, President. May I? Yes. Yes, sir. Okay. Thank you. This is PDG Rajkumar from Coimbatore. Thank you for bringing such a wonderful speaker to all the 3 districts. It's a wonderful session you've had. And my question to Mamati is that this 40s, we've been under a rigorous lockdown regime. And do you think the good practices we've learned here will be better imbibed by the children or the youngsters or the adults? Who do you think are going to follow these practices later on? I know, once the lockdown is lifted, partially and semi-partially and maybe fully, it may take a couple of months. Which category of people do you think are going to follow this forever? The other day I had a post on my Insta from Vishnuvardhan's brother, actor Krishna. This was what the post was. His little niece, she's all of 5 years old. She comes and she's screaming to her mother. She says, "Amma, appa veliya cricket vilayadittu irukanga. Corona vandu kudichichuna na enna pannuven?" You got your answer. Our children are scared. They're terrified. They're petrified. However, we have tried to protect our children from this. This is an invisible, unseen, unknown enemy, which even as our children look up to us. We're their superheroes. We're Supermen and Wonder Women.
But even we are hiding in our homes from corona, which we can't see. Imagine the psyche of the children. I would say arm children with good practices. Tell them you can't see corona, but you can fight corona with this. And tomorrow our children will remind us when we forget good practices. So old dogs can't be taught new tricks. So that's the category we are in. So thank you. So we will hope the kids will come out stronger and better out of this. Thank you. Thank you for the question. The children definitely will, because just like these generations have grown up with AI and technology, and if you want to reprogram your server, you call in an 8-year-old to do it, right? It's the same thing. The children are growing up with this. Their practices are going to be far superior. Our job is to let them know what all is available. நம்ம மரபுல என்னென்ன பழக்கங்கள் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாமே பழகிறது கிடையாது. அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு பசங்களா அப்படின்னு காண்பீங்க. புடிச்சிட்டு அவங்க வருவாங்க. என்னுடைய கருத்துல you know what the earth said இத்தனை வருஷம் உங்களுக்காக இரவா பகலா நான் வந்து அடிமை போல உழைச்சி அழகான ஒரு பூமியை கொடுத்திருக்கேன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க குழந்தைங்களுக்கு இதை உடைச்சு கொடுத்திருக்கீங்க. Shame on you. Go to your rooms and think about what you have done அப்படின்னு நம்ம உள்ள அனுப்பிட்டாங்க. இப்போ இயற்கை வந்து சரி நான் மீண்டும் சமைக்கிறேன், fresh air, fresh water, யோசிங்க, consider, think, come back and bring a new world order. Businessesல, policies-ல, national policies-ல holistic eco friendliness வரணும். நமக்குள்ள நம்ம பழக்கங்கள் வரணும். Let's make our children out. Excellent. Thank you. Thank you, ma'am. Any other questions from members? Okay. Dr. Vijay from Sri Lanka. I have a question for you. Now you beautifully explained about the previous culture, like grandparents, how they lived and how they behaved. Now this current the generation is completely different. Now I think I feel it is a big challenge for the school teachers and the parents to they had to match the current situation, the current situation to change. How these parents and the teachers are going to play a role on this? It's the same thing that happened for us, when we were younger. We all started fresh. We were all new to this world, and our parents had these certain practices that they taught us step by step. If we scratched our head, wash pannu. Wash பண்ணாம அத தொடாத, சாப்பிடாத. They taught us. Every time they taught us. I believe we need to apply the same patience and the same way that we were taught back to our children. Unfortunately or fortunately, our children have an extra level of care, of fear to pick up these habits faster. நமக்கு பூச்சாண்டி, பூதம், குடுகுடுப்பாண்டி அப்படின்னாங்க. இந்த குழந்தைங்களுக்கு கொரோனா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா ஏதாவது ஒரு வகை நமக்கு சாணக்கியா சொன்னது போல the end justifies the means. Machiavelli prince இல்ல Machiavelli has also echoed the same thing. The end justifies the means. கொரோனா பூச்சாண்டி காமிச்சாலும் நம்ம பசங்களுக்கு we need to teach this, and the teachers have to. Teachers அவங்க வீட்ல என்ன குழந்தைகளுக்கு கத்து கொடுக்கறாங்களோ ஸ்கூல்ல வர குழந்தைகளுக்கும் அதே கத்து கொடுக்கலாமே. And I will be so happy to share all 8 parts of my Indianism videos through Selva, through whomever, with all of you. I would be blessed if I could do that. Does it answer your question, Doctor? Okay, thanks. Thank you. Does it not? Hello. Does it answer your question? Is it satisfactory or is it not, Doctor? Yeah, no, my question is, how this the parents and the
teachers are going to play a major role on this. I know that current situation, current generation is completely different. As you mentioned, IT, technology, and everything. They are not going to practice how the grandparents, parents did. So we have to modify something to, something. We have to come up with some sort of new things to, to educate them. Definitely, they will get it, but we have to make a major role on this. Yes, continuation of all the practices that we are following currently during lockdown. It's the same thing. What we are doing during lockdown is what we used to do those days. That's actually, I'm only saying that. Today we are doing all of this in lockdown, but we used to do it even before. So it's the same practices that we are following today. Social distancing, no hugging, absolute hygiene, no passing of food to each other. Simple, small things. It's the same practices. It's been given a new name. The new name is Illena Corona Pidichukum. Corona will come and catch. It's the same thing. The repetition and reiteration is the gift that we can give our children. See, again, fortunately or unfortunately, even after lockdown, even after this pandemic ultimately becomes an endemic, we have been jailed in our homes for so long. We are not going to forget what we have been through or these practices that fast. The fear of corona is not going to abate. Therefore, our practices will continue and our children, I believe, will grow in the same fashion. Okay, thank you. Next question is from Rotarian Bhaskaran from Trichy Fort. Anna? Anna Bhaskarna? சப்போஸ் அவங்களுக்கு எதுவும் ஆடியோல டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் அந்த சாட்ல அந்த கொஸ்டினை டைப் பண்ணாங்கன்னா கூட நம்ம அந்த ஹோஸ்ட் வந்து அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணலாம். ரொட்டேரியன் பாஸ்கரன் ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. We always have to hello பாஸ்கரனா okay I will ask the question one way of Bhaskaran. Yes. We always have to teach the younger generation about the values of life. Is it correct? Yes. I don't understand the question. I mean, we do have to teach our children. Where yaar solli kudupanga? But just now you said the present generation is more IT oriented and well informed. So, but who is going to tell the values of life? The old is only. As parents. Yeah. As parents. But again, like sorry, please. Yeah, please carry on. No, please finish. I don't think I heard the end of your question. Unfortunately, the younger generation is not willing to hear from their parents. How do you see like that? I am saying use the fear of corona. In every adversity, there lies an equal or greater opportunity. While corona might have put us where we are today, it's also put the fear of God in our children. Actually, it's put the fear of corona in our children. Why not use it? Why not use it for a positive outcome when they're younger, when they're much younger? Use this to teach them whichever practices you want to teach them. IT, they will teach us. So give and take. Okay. Thank you, Ma. Thank you. Thank you, Mr. Yeah. One more question from PK from Madurai. Sir, நீங்க unmute பண்ணிட்டு பேசலாம் சார். PK from Madurai. PK from Mount. Yeah, Mount. I'm from Chennai. Yes. Mamata, I've got a question. Any thought that you can throw in terms of how do you handle the teenage grown-up kids in terms of this lockdown? Basically, generally what people talk about is during this lockdown when we speak to friends and what happens at home, that there is a lot of resistance in terms of any advice that is being given. So probably, is there anything that you would like to add to this? That is nothing new. Teenagers always resist everything that we say, with or without the added COVID. Yeah, they make havoc at home. I know.
I know they do, and it's the hardest years, and it's unfortunate that they're spending so much of it cooped up at home. Even the younger ones are by and large marginally easier. Teenagers are silent, they can't go out, they can't meet their friends. So why we ask them to study and we meet with resistance, but we still forge ahead and somehow get some kind of school work done. Maybe as parents, we can also create virtual rooms for them where they can interact with their friends, because we're all social creatures. We have the freedom to socialize and interact with all our peers, which frees our mind a little. Maybe instead of the children watching mindless entertainment and watching things that are only going to cause attrition, maybe creating a healthy virtual meet up with their friends 1 hour a day might go a long way in you bribing them. Very true. But actually, my question is that they have their time to do whatever they want to do. But then at times as parents, when we feel a lot of time is being wasted, it could be maybe probably 2-3 hours in a day could be spent constructively. So when there is an advice on to do things constructively, that is when they start All hell reacting, breaks loose. they become very repulsive, all that happens. So I'm like doctor said, no, at the beginning, right at the beginning, this also impacts our mind. As the teenage mind is it's a melting pot of every hormone and every confusion. With the lockdown, their psychological state is also affected. The mind suffers the most under such a scenario, more than even the body, more than even the will. The mind does go through a lot of pressure, and for teenagers, they're creatures of hormones. I would definitely suggest them being connected to somebody that they can speak with, not parents, because most teenagers don't speak to their parents. Their peers are not going to be of help. Maybe some kind of an external third person that they trust, whom you trust, or maybe even a professional. I would say it is required. The kind of fluctuation their mind is going through currently with the added pressure, only they know and only a professional will understand. And seeking help for this is a good thing at this point of time. As adults, even we are going marginally, let me say the word, insane. It's tougher on the kids, it's tougher on teenagers. Maybe the provision should be that for them. Yeah, thank you. Actually, thank you. Thank you. Now, time is 7 o'clock. இன்னும் கொஞ்சம் பேர் questions கேட்கறாங்க. என்ன பண்ணலாம் மேடம்? I am here as long as my answers are satisfactory. Yeah, okay. So one more question from Vijay Prabhudevan. Sir, Vijay Prabhudevan இருக்கீங்களா? ஆமா, அவர் மியூட் பண்ணிருங்க. இருக்கேன் சார். நீங்க பேசலாம். நீங்க கேட்கலாம் சார், क्वेश्चन பண்ணலாம். வீடியோ ஆன் பண்ணிக்கிறங்க விஜய். Okay. Hello madam, thank you for wonderful topic. I really enjoyed it. Selva has asked me to attend it. Thank you for Selva also. Ma'am, I understand that you have talked more about on culture. What my question is, why you told that children can come out very easily with new habits, but how adults, even though we are educated, gone to colleges, but why we cannot able to follow this simple instructions to follow in this period? But country like Japan and state like Odisha and all can able to follow wisely. It is not only lockdown period, any other thing, stock market, investing and taking care of health like exercise, and why we are not following the instructions even our elders or parents are telling. Why it is difficult for elders to follow the instructions? Already one participant has told that old dogs you can't teach an old dog new tricks. yeah, I want to know from you, from culture perspective, how to build this habits or how to wire new things, madam.
Yes, the rewiring is very important. I want to reiterate that I see this as a way of life that we had that came along with everything in our tradition, and I call it Indianism because it applied to everyone regardless of religion, caste, or status. That being said, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் நாம ஏன் வந்து விட்டுடுறோம்னா வாழ்க்கையோடைய அவசரத்துல பரவாயில்ல நாளைக்கு பாத்துக்கலாம், பரவாயில்ல இன்னைக்கு மட்டும்தான், பரவாயில்ல நேரம் இல்லை செய்யறோம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும் பொழுது செய்வதற்கான லக்ஸரி கிடையாது. ஒரு அடி விழும், இல்ல ஒரு திட்டு விழல், ஒரு முறவர். வளர வளர நமக்கு வந்து நாம தானே ஆன்சரபிள் அப்படிங்கிறதுனால ஒரு அலட்சியம். அந்த அலட்சியம் பழக்கமா மாதிரி சித்திரம் வந்து இப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த பயம் உள்ள இறங்கி இருந்ததுன்னா கண்டிப்பா மீண்டும் அந்த பழக்கங்கள் புதுப்பிக்கப்படும். இன்னைக்கு கூட நாம முற்றிலும் மறக்கல. இப்போ ஒரு எங்கேயாவது போறோம், ஒரு சீட்டு தான் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு லேடி உட்கார்ந்தா ஒரு ஆண் உட்கார மாட்டாங்க. இப்ப நம்ம உட்கார்றோம், ஆனாலும் இடைவேளை விட்டுதான் உட்காரணும். அது ஊறிய பழக்கங்கள். அதற்கு நம்ம எதிர்மாறான விஷயங்கள் செய்யணும் பொழுது உள்ள ஒரு எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பை மீறி ஐ ஹாவ் டு பி கூல் அப்படின்ட்டுதான் நம்ம செய்யறோமே வெளியில. நம்ம மறக்கல. அத வெக்கம் இல்லாம நாம பழகணும் என்பதுதான் என்னுடைய வேண்டும். அது மாடர்ன் கிடையாதுன்னு வெக்கப்படுற பாருங்க, அதை தூக்கி போட்டுடணும். இது மாடர்னோ இல்லையோ, இதுதான் வாழும் முறை. ஏன்னா இப்படி வாழும் பொழுதுதான் வாழ உயிர் இருக்கும். இதுதான் புது மாடர்னாவும் மாறும். உலகம் சுத்தி யோகா, ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு வராங்கல்ல, நமக்கு என்னைக்குமே இருந்ததுதான். இப்ப சுத்தி வரும் பொழுது இதே தொன்மையான பழக்கம் புது மாடர்னா மாறும். இதுதானே புது மாடர்ன். அவ்வளவு வந்து கொரோனால இருந்து பாசிட்டிவ்ஸ் இதுதான், கோவிட் பாசிட்டிவ்ஸ் இதுதான். And we live happier lives. அறத்தோட வாழும். Thank you madam. Thank you for your good answer. Last one question. Anybody is there? Kalidasan sir. Yes. Namadi ma'am. After lockdown periodல இதே மாதிரி நம்ம ஃபேமிலியை கவனிக்கிறதுக்கும் பொருளாதார ரீதியா நம்ம வெளியில போய் அலைஞ்சு சம்பாதிக்கிறதுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாகுமோ அப்படின்னு தெரியுது. ஃபேமிலியை கவனிக்கக்கூடிய நேரங்கள் குறைஞ்சு போயிடும். இத வந்து நாம எவ்வளவு ஐயா ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. ஆனா உங்க கேள்வி எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், பதில் சொல்றேன். நேத்துதான் என்னுடைய ஃப்ரெண்டும் நானும் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஆக்வா விமன் சொல்லிட்டு ஒரு உமன் லீடர்ஷிப் அமைப்பு நடத்திட்டு இருக்காங்க. நாங்க பேசினது இதுதான். இதோடைய தாக்கம் இன்னைக்கோ நாளைக்கோ முடிய போவது கிடையாது. நீண்ட தாக்கம் இருக்கலாம். ஒரு கட்டத்துல இமீடியட் இந்த நெக்ஸ்ட் 6 monthsக்கு ஓரளவுக்கு லாக்டவுன் லிஃப்ட் ஆகி ஆபீஸ்க்கு அளவுக்கு மக்கள் 1% மக்கள் வரலாம்னு சொன்னாலும் அந்த ஆபீஸ்க்கு யார் போவாங்க? ஹஸ்பண்ட் போவாங்க? அது ஒரு பெரிய கேள்வி. என்னோட பதில் அதுக்கு என்னன்னா, யாருக்கு அதிகமா சம்பளம் கிடைக்குதோ வெக்கம் இல்லாம கூச்சப்படாம அதுல ஈகோ பார்க்காம அவங்கதான் போகணும். ஏன்னா இப்போ உலக பொருளாதாரமே இறங்கும் இந்த நிலையில பணம் முக்கியம்தான். சோ பணம் யாருக்கு அதிகமா வருதோ அவங்க வந்து வெளியே போய் வேலை செய்யணும். வீட்டுல இருக்கிறவங்க குழந்தைங்களை பார்த்துக்கட்டும், சுத்தத்தை பார்த்துக்கட்டும், மீண்டும் பழக்கங்களை எல்லார் மனதிலும் புதுப்பிக்கட்டும். ஆணோ பெண்ணோ பாரபட்சம் இருக்கக்கூடாது. ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலும் அதே பிரிவினை இருந்ததுன்னா உன்னதம். பட் நம்ம எத்தனை பேர் ஈகோவை எடுத்து சைட்ல வைக்க முடியும் அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும். அண்ட் எத்தனை பேர் திமிரு வராமையும் இருக்க முடியும் அப்படிங்கறதையும் யோசிக்கணும். நீங்க கேட்டது அதுதானா? பதில் கிடைச்சதா? ஏன்னா இடையில கட் ஆயிட்டீங்க. Yeah, thank you. Thank you, sir. Thank you, madam. ஸோ இதோட நம்ம கொஷின்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மேம் ரொம்ப தேங்க்ஸ். அவர் கண்டினியூஸாக நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணீங்க. மீட்டிங் நெக்ஸ்ட் அஜெண்டா இஸ் a meeting summarized by Rotarian Dinesh Kumar, District Chairman, Public Image, Colombo Centennial. So Dinesh sir, you can start.
Thank you, President Nataraj. At the outset, நான் ஒரு தமிழ் தான். ஆனா நான் தமிழ்ல பேசினா நீங்க நிறைய பேர் தமிழ மறந்துடுவீங்க. அதனால நல்லாதான் இருக்கு சார். இந்த தமிழ் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். பேசுங்க சார். சும்மா அதுக்கெல்லாம் கதைக்கலாம். ஆனா நாங்க ஒரு டாபிக் நீங்க இதை பேச சொன்னீங்கன்னா அதை பேசணும்னு நான் சொதப்பிடுவேன். அதனால நான் இங்கிலீஷ்ல பேசிடுறேன். I won't able to do the justice of what I could do. Okay, let me start off to summarize. I'll start off with DG Dr. Zamir Basha. Started off his vibrant speech, and he actually stood by example by explaining how to wash hand. And of course, he's a doctor by profession, and he's a leader of a district. He's leading by example. Well done, DG Zamir Basha. And bubbly as ever, and Dr. Basha himself has told that I have to use that word, bubbly as ever. Our guest speaker Mamati, you started off she started off with her own style of Tirukural. I happened to watch that, thanks to Selva for forwarding that to me, and I started becoming a fan of you of late. Our guest speaker today spoke about a new world. We are living in a virtual world. She spoke about artificial intelligence. These are not something which are not new. Everybody knows about it. Everybody knows about it. But she reminded, Corona reminded, and she came and as a post-Corona, she reminded us furthermore and said that if we are not able to adapt to that, we will lag behind. That's a simple thing. Virtual skills have to be upgraded. She pointed out saying that it will be easier for younger generation to do it. Maybe I little contradict with I think I can see a lot of older generation people are more active in Facebook and WhatsApp and many other things than even younger generation. Now Corona has taught us a lesson. Age is not a barrier for anything. So if you look at Rotarians worldwide, it is actually we don't have a younger generation, much younger generation dominated by in Rotary. It is the middle age or above middle age, it's there. So everybody is forced to lock down, forced to use Zoom, forced to practice. So very soon virtual skill, and I'm sure our guest speaker's verdict, virtual skills are upgraded. It is for Rotarians, it's upgraded. Let's upgrade for others also. It is a challenge, but have to be adapted. Yes, noted to be upscaling ourselves. These are not my words. My words. It's a word. These are the words from our guest speaker. I'm just reading some of the things what I have jotted down. She spoke about way of life, and she spoke about hashtag Namaste. In Sri Lanka, maybe people word Namaste may not be that popular, but after this, seeing the Indian President, Prime Minister, and everybody talking about Namaste, it has become a household name in Sri Lanka also. Indianism, that's a new word I learned today, very honestly. Culture, Saga Manida Maryadai Corona reminded us. I made a point to write down that Nam Panbagal, Panbadugal, Ninipadithiyak, Mikka Nandrigal Mamati. Personal hygiene and personal hygiene and social distance. Why did we forget? That's a big question you have put in. If you are not forgotten, if you have maybe modernized world, we are modern, but still, if you are not forgotten the past, forgotten our roots, I'm sure we would have combated with any disease, not Corona, anything which may come forward. And that's what I learned from, I got it from Mamati. She spoke about food habits and reminded about our own culture, rich culture. Thanks to Rotarian Selva and Nataraj for connecting this wonderful audience together with the guest speaker and so on. I must particularly talk about something what she mentioned, which I took it, domestic violence for women, an important topic which you are initiating. Hats off to you. Hats off to you for taking up such an initiative. And I'm sure
my district governor was also here, maybe I will personally take it up with my district and see if there's anything that we can connect with you, do that to afflict that. Domestic violence is not only in India, it is all over the world. And it is more prevalent in places like us also. Finally, let's not be scared of Corona. Let's fight with Corona. And over to the host, Nataraj. Thank you very much. Thank you, sir. And one announcement, then vote of thanks by Rotarian Gandhi, AG designate from RC of Ramnad. அவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 minutes வந்து எல்லாத்தையுமே அன்மியூட் பண்ணுறேன். மேடம்க்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் எல்லாருமே கொடுத்துடலாம். Over to how many minutes you want, madam? We can extend up to 5 minutes. No issues. Okay. Vote of thanks by Rotarian Gandhi Krishnan sir. Over to Gandhi Krishnan. Thank you, Nataraj. Yeah. I am Rotarian Gandhi from Rotary Club of Ramnad, from RI District 3212. மேடம், உண்மையிலே மகதி மேடம் ரொம்ப நல்லா பேசுறீங்க. நம்மளோட பழமையான கலாச்சாரங்களோடு இணைந்து இன்னைக்கு மாடர்ன் லைஃப்ல நம்ம எப்படி நம்ம மாத்திக்கிறோம் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆக்சுவலா நம்ம அதுல இருந்துட்டு நம்ம மாறினதுதான் இன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணம்ன்றது என்னோட கருத்து. ஸோ நிச்சயமா அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் நமக்கு இன்னும் நல்ல முன்னேற்றத்தை தருங்கிறது எனக்கு நல்லா நிச்சயமா உங்களோட இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் வந்து ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நம்ம இப்ப இன்னைக்கு 3 டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாரும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு பெரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நட்ராஜ் மற்றும் ஸ்ரீலங்காவை சேர்ந்த தினேஷ் மற்றும் செல்வா மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல ஆட் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதுல பார்ட்டிசிபேட் பண்ண கரான் கவர்னர் ஜமீர் பாஷா சாருக்கும், பிடிஜிஸ் ராஜ்குமார் சார், மற்ற எல்லா பிடிஜிஸ் வேற யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்களான்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். மற்ற ஆல் ரொட்டேரியன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த கொரோனா லீவ் அட்லீஸ்ட் நம்ம பிசிக்கல் மீட்டிங்ல இந்த மாதிரி மீட் பண்ணிக்க முடியலைனாலும் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்லயாவது ஒருத்தர் நம்ம மீட் பண்ணிக்க முடியுது. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கெல்லாம் தினேஷ் எனக்கு யாருன்னே தெரியாது. கடைசியா பார்த்தா அவர் எங்க கிளப்புக்கு ரொம்ப வேண்டியவரா இருந்திருக்காரு. இன்னைக்கு மத்தியானம் அந்த ட்ரையல் மீட்டிங்ல தான் நான் அவரோட பேசும்போது தான் தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி இதுல கிடைக்குது. ஸோ வி வில் கண்டினியூ இன் ஃபியூச்சர் வந்து பிசிக்கலா எல்லாமே இது ஒன்னா கூட ஜூம் மீட்டிங்ஸும் அப்பப்ப நம்ம நடத்தலாம்ங்கிறது இதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஓகே, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். Thank you. Yeah, thank you Gandhi sir. One small announcement. ஒரே ஒரு விஷயம் மேடத்துக்கு ஒரே ஒரு விஷயம். மேடம், the domestic violence only for female in houses. Sometime மேலுக்கும் இருக்கு வீடுகள். இல்ல, ஆமா, இது ஆக்சுவலி இது வந்து யாரும் லேசாவே எடுக்க வேண்டாம். அது உண்மை அண்ட் அது நடக்குதுதான். சதவீதம் மட்டும் மாறுவதனால பெண்களுக்கு எதிரே இழைக்கப்படும் இந்த வன்முறையின் சதவீதம் ரொம்ப அதிகமா இருப்பதனால அண்ட் பிசிக்கலி வீக்கர். ஏன்னா இங்க வந்து கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு கேட்கலாமே வழியே இந்த நிஜமாவே பத்தினியை கொலை செய்வது நடப்பது. And the physical. Is there any separate number? I'm coming to that. No, it's not a joke. No, it really is not. I'm glad you brought it up. ஏன்னா நிறைய பேர் வந்து சிரிப்பாங்கதான். ஏன்னா ஆண்களால அதை ஒத்துக்க முடியாது. எங்கேயோ வந்து ஈகோக்கு ஒரு ஈழ்வு அப்படின்னு தோணலாம். ஆனா இன்னி வரைக்கும் the number for the helpline number for men suffering from domestic violence remains 100 in India, and the response is immediate. போலீஸ்காரங்க சிரிக்க மாட்டாங்க. இன்சிடென்ட்ஸ் வந்து குறைவுங்கிறதுனால 100 can handle it even now. So பெண்களுக்கு திருநங்கையருக்கு இப்போ லாக்டவுன் பீரியட்ல கொடுத்திருக்கும் இந்த 1800 102 7282 ஆண்களுக்கு 100 இதையும் பரப்புங்க. they need it also. சும்மா கிடையாது, போட்டு கொல்றாங்க அவ்வளவு ஆண்கள். it is not a joke. I'm glad you brought it up ஐயா, because அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு பெண்களால பிசிக்கலா இப்ப தப்பிக்க முடியாது and incidence percentage is above 95%. so they need our support. Rotarians கிட்ட ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெண்களுக்கும் இந்த நம்பர் அண்ட் அவங்கள வந்து ஃபர்தரா ஷேர் பண்ண சொல்லுங்க. உங்க கிளப்ஸோட பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய தெருவுல நீங்க மார்னிங் வாக் பண்ணும்பொழுது 6 அடி டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்பர் அப்படி கொடுங்க, எல்லாரும் ஷேர் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. இதை நீங்க ஐ எம் சோ கிளாட் யூ brought it up.
Yeah, thank you, Gandhi sir. So to announcements, this is the first meeting. Thank you, madam, for the first meeting நீங்க participate பண்ணதுக்கு. நம்ம அடுத்தது Wednesday அன்னைக்கு 29th Wednesday evening TV host and TVல நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சுட்டி ஆதவன் பார்ட்டிசிபேட் பண்றாரு. எஸ் ஆதவன் இதே மாதிரி நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றாரு. தென் 30th April நம்ம தைரோ கேர் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ வேலுமணி சார் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அவருக்கு தனியாக இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி முக்கியமான நிறைய கெஸ்டோட நம்ம வந்து கண்டினியூஸாக அந்த மீட்டிங் கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வெல்கம் பண்ணுறேன். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு அன்மியூட் ஆல். எனிபடி வாண்ட்ஸ் டு ஆஸ்க் எனிதிங் ஷேர் பண்ணிக்கலாம். 5 minutes. This is fellowship. This is the new style of fellowship. Yes. Thank you team. Thank you so much, Natraj. Drive இதுல தெரியுமா? ஞாபகம் இருக்கா? கிடைக்காது. தெரியாம இது உளுந்துற போது கிடைக்காது. ஓட சரி டீம் எல்லாரும் அன்மியூட் பண்ணியாச்சு. சரி fellowship is about the fellowship. I shall exit. PDG sir என்ன பேச கேக்குறாங்க? மேம் ஒரு நிமிஷம் மேம். மேம் 1 minute ஒரே பிடிஜி மட்டும் ஒரு क्वेश्चन கேக்குறாங்க நினைக்கிறேன். செல்வா சார். Okay. And then I shall exit because fellowship is between all of you. No, 1 minute இந்த ஒரு क्वेश्चन மட்டும். கோபாலகிருஷ்ணன் சார். கோபாலகிருஷ்ணன் சார். Hi, good night to all. Hello. சார் கோபாலகிருஷ்ணன் சார், பிடிஜி கோபாலகிருஷ்ணன் சார். சொல்லுங்க செல்வா. இத கேக்கணும்னு இருந்தீங்க சார். இல்ல அதான். ஹலோ. பிடிஜி கோபாலகிருஷ்ணன் சார், he is on line sir. சார் நீங்க கேக்கலாம் சார். கேக்குது சார். மேடம் குட் ஈவினிங். Hello. Good evening. I can hear you. சொல்லுங்க, I can hear you. Yeah. மேடம் இப்போ இந்த லாக்டவுன் வந்து மே 3rd அப்புறமும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு நியூஸ் மீடியாவில் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. நீங்களே சொன்னீங்க இந்த பீரியட் வந்து எப்போ இது முடியும்னு நமக்கு தெரியாது, எப்போ we will come to an end அப்படிங்கறத சொன்னீங்க. ஸோ ஆஸ் அ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, லாக்டவுன் அப்படிங்கிறது வந்து கர்ஃப்யூ அப்படிங்கிறது டு ப்ரிப்பேர் அவர் செல்ஃப் டு ஃபேஸ் திஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ் டு ப்ரிப்பேர் தெம் செல்ஃப் டு ஹேண்டில் தி பேஷன்ஸ். ஸோ இதுக்கு தான் லாக்டவுன் அண்ட் கர்ஃப்யூ அப்படின்னு நம்ம ஒரு நினைச்சோம் 2 weeks 3 weeks அப்படிங்கிறது. பட் இதை எல்லாரும் எக்ஸ்டெண்ட் பண்றது கரெக்ட், நம்ம லாக்டவுன்ல இருக்கிறது கரெக்ட்னு நினைக்கிறனால கவர்மெண்ட்டும் அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு சில ஏரியா லாக்டவுன் பண்றது, சில அந்த மாதிரி ஒரு தாட்ல இருக்கிறாங்க. உங்களை மாதிரி செலிபிரிட்டிஸ் when you speak to the people இந்த மாதிரி கருத்தை எடுத்து வைக்கிறீங்களா, இல்ல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது கரெக்ட் அப்படின்னு எடுத்து வைக்கிறீங்களா? இதுதான் என்னுடைய கொஸ்டின். கண்ண மூடி காட்டுல வாழ்ந்துட்டோம். இப்போ யாருக்குமே எது சரி எது கரெக்ட்னு தெரியாது, ஏன்னா இதற்கு முன்னோடி கிடையாது. சில இண்டஸ்ட்ரீஸ் ஓரளவுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ஓபன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. ஆஸ் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எஸ், ஆஸ் அ பிசினஸ் ஓனர் எஸ், ஆஸ் அன் எம்ப்ளாயர் எஸ், இதோடைய தாக்கத்தை வந்து ரொம்ப அதிகமா நீங்களும் டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் இந்த 2 கேட்டகரியும் தான் இருக்கிறதுலயே ஃபேஸ் பண்றீங்க ஆன் அ டே டு டே பேசிஸ். இடையில இருக்கும் பாருங்க, எங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டன்ட் ஆகும், ஒரு எம்ப்ளாயி ஆகும், இல்ல ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் பெனிஃபிஷரியாவோ வந்துரும். ஃபயரிங் நடக்கும் தான், ஆனா இப்போ இல்ல. இந்த பீரியட்ல வந்து கவர்மெண்ட் சர்க்குலரே இருக்கு that no employer can fire an employee or withhold their salary ன்னு வந்திருக்கு. அத வந்து லூப் ஹோல்ஸ் கண்டுபிடிச்சு மேனேஜ் பண்றவங்க பண்றாங்க. But as where you stand, this is a terrible situation. Unfortunately, எந்த வழி சரி வழின்னு யாருக்கும் தெரியாது. குரல் வந்து பல இருக்கு. நமக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் ஆப்போசிஷன், ஒரு சப்ஜெக்டிவ் மெயின் பார்ட், இதெல்லாம் வந்து அடிப்படை தேவை. அது இருக்கா இல்லையா என்பது கிரவுண்ட் ரியாலிட்டி அவரவருக்கு தெரியும். ஏன்னா சில விஷயங்கள் I really don't want to comment on the open. அதற்கான certain restrictions இருக்கு. But you all understand the situation.
லாக்டவுன் சரியா தவறான்னு சொல்பவர் யார்? To we take this. We are all experimenting. The whole world is experimenting. But எல்லா குரலும் சேர்ந்தா கன்ஃபியூஷன் தான். சரி, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்களா, ட்ரை பண்ணி பார்ப்போம். அது சரி அப்படின்னு சொல்ல 10 பேர், தவறுன்னு சொல்ல 40 பேர். பட் இத மட்டுமே கேட்டுட்டு இருந்தானே எங்கேயுமே போக முடியாது. We don't have a choice right now. We are choiceless. எவ்வளவோ இதுல நம்ம பாசிட்டிவை எடுத்து பிழிஞ்சு கொண்டு வந்து மனிதர்களுக்கு நம்ம நேயத்தை காட்டி நாம உதவி செய்யறோம். நாம நல்ல மனிதர்கள், நம்ம இவ்வளவு பண்றோம், பிறருக்கு ஹெல்ப் பண்றோம், வீட்டுக்குள்ள இதை மாத்துறோம், இவ்வளவு பாசிட்டிவா இருக்கும் எவ்வளவு சொன்னாலும் this is a horrible situation where we don't know where we are headed. How we want to, நம்ம circle of influence stops there, but what we can do is how we react to it and how we head towards it. Angada the positivity and the helping others comes. This is all I can say, or anyone can say. I trust you. ஸோ நானும் அதை தான் கனெக்ட் பண்றேன். நீங்க நம்ம வீட்லயே இந்த மாதிரி அடைபட்டு இருக்கிறத விட வெளியே போகலாம். நம்மளுடைய நீங்க சொன்ன அந்த கல்ச்சர் ப்ராக்டிசஸ், செல்ஃப் டிசிப்ளின் டு மெயின்டைன் சானிடேஷன் அண்ட் அதை மெயின்டைன் பண்றதுனால, அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்றதுனால we can control these kind of cross infections அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ we all should express this feeling that we should start our start working, like we should go out and start working அப்படிங்கறத எல்லாரும் எக்ஸ்பிரஸ் பண்ணனும்னா then confident government also will do அப்படிங்கிறது என்னோட opinion. Thank you madam for giving a wonderful speech to our Rotarians. Thank you. Thank you very very much. Thank you sir. அழைத்ததற்கு நன்றி. அழைத்ததற்கு நன்றி. இங்க வந்தவர் அனைவருக்கும் நன்றி, கேட்டவருக்கும் நன்றி. முடிச்சது பண்ணிட்டு இருக்கேன். அங்க I want to explore. மியூட் எடு, நான் சொல்றேன். Thank you ma'am. Thank you. Thank you so much. Thank you. நன்றி. இரவு வணக்கம். Thank you. Good night. Looking forward to seeing you. Okay. Thank you team. நம்ம 29th Wednesday evening again ஆதவனோட entertainment evening மீட் பண்ணுவோம். Thank you all. 5 minutes for fellowship, then we will close. Well done President Nataraj. Yeah, thank you sir. Thank you for your support also. We really enjoyed. Thank you Gandhi and Nataraj and Selva, excellent meeting and very good content. Thank you governor. Thank you governor. Thank you. Gopal, how are you? I'm Dinesh from Sri Lanka. Thank you for Ramesh Babana, Abdullah, Lakshmi Narasimhan sir, Krishnamurthy sir, AJJ sir. Yes, I mean it's okay, normal, and now we have got used to this lockdown situation. So, yeah, actually we can't even get out of the house. Because people, vendors come home. Thank you. Yeah, we are allowed to walk. Yeah, we are allowed to walk. For the question so far, I used to go for my morning walks, but the question, but we can't go out to the main road by leave whatever these shops are closed, but vendors come there. No. We not on the beach side. No, only in the compound area. I see the one or two are walking, but they are not there. I suppose still we don't want to take the chance and get caught. மற்றது weight குறைவாக. Yeah, in your place. நடராஜனா அண்ணா அந்த மியூட்டை எடுத்து விடுங்க, நீங்க மியூட்ல இருக்கீங்க. Yeah, but you all can go to the supermarket and all buy things and all. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுண்ணா. அது எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிட்டு யாரு பேசுறவங்களுக்கு இது கொடுங்க, க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அது யாரோ இது காஸ்ட் டாக்கிங் தான் இருக்கு. ஓகே, மீட்டிங் க்ளோஸ் பண்ணிடலாமா? Okay, thank you all. Meeting is going to wind up. Again 29th evening 6 p.m. We will meet with Adhavan. ஒரு entertainment evening இருக்கும். And 30th evening நம்ம Dr. A. Velumani sir, founder and CEO of ThyroCare,
ஒரு முக்கியமான டாபிக்கோட வராரு. Again continuously we will meet with the good speakers. Thank you all. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. Thank you very much. Thank you. Thank you.